எல்லாம் அவளால். அத்தியாயம் 1. அந்த அறையின் அமைதியை கலைத்து அலறிக் கொண்டிருந்தது அவனின் அலைபேசி. அவனோ அதை கவனத்தில் கொள்ளாது அவனுடைய வேலையில் மட்டுமே கவனத்தை பதித்திருந்தான். அழைப்பது அவனின் அக்கா அஞ்சனா. ஏன் அழைக்கிறாள், எதற்கு அழைக்கிறாள் என தெரியும் அவனுக்கு. யார் அவளை தன்னிடம் பேச தூண்டியிருப்பார்கள் என்றும் தெரியும் அவனுக்கு. ஆனால் பேச விரும்பவில்லையே. அவனின் சரி என்ற ஒரு வார்த்தை போதும் அவர்களுக்கு. ஆனால் அதை கூறிவிட்டு இவன்தான் நாளும் துன்பப்பட வேண்டும் என்ற எண்ணம். பார்த்திபன், வயது 29, கை நிறைய சம்பளம் வாங்கும் ஆடிட்டர் வேலை. அப்பாவும் அம்மாவும் அரசு துறையில் வேலை செய்து ஓய்வு பெற்றவர்கள். அக்கா, மாமா, அக்காவின் பிள்ளைகள் என அழகிய சிறிய குடும்பம் அவனுடையது. 4ஆம் முறையாக அலைபேசி அடிக்க, அதை ஏற்று காதில் வைக்க அந்த பக்கம் மூளை செலவை தொடங்கியிருந்தது. ஏண்டா, கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அழகனுக்கு மட்டும்தான் கல்யாணம் நடக்கணும்னு சொன்னா ஊர்ல பாதி ஆம்பளைங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உனக்கு என்னடா குறை? நீயே எதையும் யோசிக்காத தீபா. ப்ளீஸ் சரின்னு சொல்லு. அம்மா சாப்பிட மாட்டேன்னு இருக்காங்க, அப்பா அழறாருடா. கொஞ்ச நாள் நேரம் கொடுங்க, இந்த தொப்பை கொஞ்சம் உள்ள போகட்டும், அப்புறம் பார்ப்போம். இப்படியே சொல்லி சொல்லி 2 வருஷம் முடிஞ்சுது. போதும்டா, நீ அவ்வளோ குண்டெல்லாம் இல்லை. அக்கா வேண்டாம் ப்ளீஸ், என்னை புரிஞ்சுக்க நீயாச்சும். போதும் போதும், இனி அதுக்கு வாய்ப்பில்லை, சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. சரி போதுமா? சொல்லிவிட்டு பார்த்திபன் அழைப்பை அணைத்து விட்டான். எழுந்து கண்ணாடி முன் நின்றவன் அவன் உருவம் பார்க்க அவனுக்கே பிடிக்கவில்லை. 6 அடி உயரம் இருந்தும் அளவான உடல்வாகு இல்லை. படிப்பில் மூழ்கிய நாட்களில் உடலை பேணாது விட்டு இப்போது உடல் எடை கூடி போயிருந்தான். இதில் அவனின் கருமை நிறம் வேறு இன்னும் அவனை ஈர்ப்பற்றவன் போல் பிரதிபலிக்க மனம் சோர்ந்து போனது. அவன் உடலை கரைக்க தினம் உடற்பயிற்சி செய்கிறான் தான். ஆனால் பல வருட பருமன் சட்டென குறைவேனாவென்று அவனிடம் வம்பு செய்தது. திருமண வயது தாண்டி செல்கிறது என அவனின் அன்னை கீதாவுக்கு வருத்தம். இவனுக்கோ பெண் பிடிக்கவில்லை என்று கூறும்போது வருத்தம். முதல் 2 வரன்கள் நாசூக்காக விலகி சென்றிருக்க, 3ஆம் வரனில் வந்த பெண்ணோ அவனை கண்டு கேலியாக சிரித்து வைத்திருந்தாள். அதிலிருந்து பார்த்திபன் மனதால் சோர்ந்து போயிருந்தான். பருவ வயதில் ஈர்ப்பு, பெண்கள் மீது ஆர்வம், பெண் நட்பு, காதல் என எதையும் அந்தந்த வயதில் காணாதவன். காரணம், அவனின் கண்டிப்பான அம்மா அக்காவுடன் வளர்ந்ததால் பெண்களின் மீது மதிப்பும் மரியாதையும் கூட இருந்தது. இப்போது அவனுக்கு என ஒரு துணைவியை தேடும்போது இத்தனை சிக்கல். இதற்கும் துரு துரு கண்கள், கூர் நாசி, அடர்த்தியான மீசை, புன்னகை தேங்கும் இதழ்கள் என அழகன்தான் பார்த்திபன். அவனின் சம்மதம் கிடைத்ததும் அஞ்சனா அன்னையிடம் கூற, அவரின் தோழியிடம் கூறி பெண் பார்க்க வரும் தகவலை சொல்லியிருந்தார். வார இறுதியில்தான் அவனுக்கு விடுமுறை என்பதால் ஞாயிறு அன்று பெண் பார்க்கும் வைபவத்தை ஏற்பாடு செய்திருந்தனர். பார்த்திபன் ஆலிவ் பச்சை நிறத்தில் சட்டையும் கருப்பு நிற ஜீன்ஸ் பேண்ட்டும் அணிந்து வந்து நிற்க, அஞ்சனா சூப்பர் என 3 விரல் காட்டி கூற, அவனின் மாமனோ சிரிக்க, ஏன் மாமா நல்லா இல்லையா? ஐயோ மச்சான், ஏன்? சின்ன பையன் மாதிரி வந்து நீ உன் அக்கா முன்னாடி நிற்கவும் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சாரி, நீ பார்க்க நல்லா இருக்கேடா என கூறினான் கைலாஷ். உண்மையா? அவமானப்பட்டு வராம இருந்தா சரி. டேய் கிளம்பு நீ. அஞ்சனா மிரட்ட காரில் ஏறியிருந்தான். அனைவரும் பெண் வீடு போய் சேர அவர்களை வரவேற்று அமர வைத்தனர். பின் பெண் வீட்டு சொந்தமும் வரவேற்பு அறையில் அமர அறிமுக படலம் தொடங்க மாப்பிள்ளை என பார்த்திபனை அறிமுகம் செய்ய பெண் வீட்டு சொந்தங்களின் முகங்கள் கொஞ்சம் சுருங்க பார்த்திபன் மனதில் சட்டென சோர்வு பிடித்து கொண்டது. அம்மாவின் தோழியின் பெண் என வேறு கூறியிருந்தனர். அம்மாவுக்கு தன்னால் எந்த மன கஷ்டமும் நேர்ந்து விடக்கூடாதென்று தீபன் அவசரமாக கடவுளிடம் வேண்டிக் கொண்டான். பெண் வரும் முன்னே குடிக்க பழசாறு கொடுத்திருந்தனர். பார்த்திபன் பதட்டத்தில் பாதி கூட பருகாது வைத்துவிட, நீல நிறப்பட்டில் வட்ட முகமும் கூர் நாசியும் ஆளை ஈர்க்கும் கருவண்டு கண்களும் அவளின் மாநிறத்துக்கு அழகு சேர்க்கும் பட்டு கன்னமும் சிவந்த உதடுகளும் அளவான உடல்வாகும் என தேவதை போல வந்து நின்றாள் சைந்தவி. அந்த நிமிடம் இவள் தன்னவள் அல்ல, அவளின் அருகில் கூட நிற்க தனக்கு தகுதியில்லை என பார்த்திபன் முடிவு செய்து கொண்டான். இத்தனை நாள் மறுத்த பெண்களே இவளின் அழகின் முன்னே தூசிதான்.
அவர்களே மறுத்தபோது நிச்சயம் இவளும் தன்னை மறுக்கத்தான் போகிறாள் என மனம் அறுதியிட்டு கூற, இனி இப்படி பெண் பார்க்க எங்கும் செல்லக்கூடாது என முடிவு செய்து கொண்டான். சைந்தவி அவளின் அம்மாவின் காதில் ஏதோ கூற, சில நிமிடங்கள் அவர்களுக்குள் பேசிவிட்டு பெண் தனியாக பேச வேண்டுமாம் என்று கூறவும், பார்த்திபன் சத்தியமாக அதிர்ந்திருந்தான். தனியாய் கூப்பிட்டு ஏதோ அவமானப்படுத்தப் போகிறாள் என்று நினைத்து கொண்டான். அவன் 2 நிமிடம் தயங்க, அஞ்சனா தம்பியை முறைக்க, கைலாஷ் அவன் காதில் பேசி வர சொல்லி கட்டளை கொடுக்க, எழுந்து வீட்டின் பின்னே இருக்கும் தோட்டத்திற்கு சென்றிருந்தான். சைந்தவி ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தாள். எதிர் இருக்கை காட்டி அவனை அமர சொல்ல யோசனையுடன் அமர்ந்தான். அது தீபன், அம்மா சொன்னாங்களான்னு தெரியல. என் தம்பி இப்போதான் 2nd இயர் காலேஜ் பண்றான். அவனை படிக்க வைக்க நான் வேலைக்கு போய் தான் ஆகணும். அம்மா ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்களையே பெருசா எதிர்பார்க்க முடியாது. நான் வேலைக்கு போனா உங்களுக்கு பிரச்சனை இல்லையே. அது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. தீபன், ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. உங்களை பத்தி அம்மா சொன்னப்பவே பிடிச்சு போயிடுச்சு எனக்கு. இந்த காலத்துல குடி தம்முன்னு இல்லாம வேலை வீடுன்னு மட்டும் இருக்கிற பசங்க ரொம்ப குறைவு. பாசமான பையன்னு சொன்னாங்க, அதுல நான் விழுந்துட்டேன். பொய் சொல்லாதீங்க, எனக்கு தெரியும். ஏதோ நிர்பந்தம், அதான் எனக்கு சரின்னு சொல்றீங்க. என் அழகு எனக்கு தெரியாதா? இந்த கரிச்சட்டியை யாருக்கும் பிடிக்காது. தீபன், உண்மையாவே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு நான் வேண்டாமே. ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன காரணம்? உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? ஐயோ, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை யாரும் வேண்டாம்னு சொன்னா அவனுக்கு தான் பைத்தியம். நான் என்ன சொல்றேன், உங்க பக்கத்துல நிக்க எனக்கு தான் தகுதி இல்லை. ஆடிட்டர் தீபன், நீங்க இப்படி உங்களை நீங்களே குறைச்சி பேசாதீங்கப்பா. சைந்தவி, ப்ளீஸ். உங்களுக்கு எதனால நான் ஓகேன்னு தெரியல. பட் கல்யாண மேடையில நாம சேர்ந்து நிற்கும்போது நான் ஃபீல் பண்ணுவேங்க. அதை விட அதிகமா நீ, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை வச்சு உன்னை கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு நீ அதிர்ஷ்டம்தான். எனக்கு இவ்வளோ அழகான பொண்டாட்டியான்னு தான் பேசுவாங்க. அந்த நிமிஷம் உனக்கு என்ன பிடிக்காம போயிடும். யோசி ப்ளீஸ். எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. சரி, அப்போ போய் என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. உன்னை பிடிக்கலன்னு சொல்லக்கூட எனக்கு தகுதி இல்லைம்மா, புரியுதா? நீயே சொல்லிடு ப்ளீஸ். சரி, சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இந்த அவலட்சணமான உருவத்தில் உன்னை பார்த்துருக்க கூடாதுன்னு ஃபீல் பண்ணுறேன். என்ன நானே மறுக்க சொல்கிற நிலையில உன் முன்னாடி இருக்கேன். ஏன்னா பிடிச்சிருக்கு, அதான் காரணம். பார்த்திபன் சொல்லிவிட்டு எழுந்து செல்ல சைந்தவி செல்லும் அவனையே பார்த்து அமர்ந்திருந்தாள். சைந்தவி அவளின் அன்னையிடம் முழு சம்மதம் சொல்லிவிட, அவளின் தந்தையோ மணமகனின் சம்மதம் கேட்டு காத்திருக்க, பார்த்திபன் அதிர்ந்து பேச்சற்று போய் அமர்ந்திருந்தவன் சட்டனை எழுந்து வெளியே செல்ல, கைலாஷும் அவனோடு வெளியே வர, என்னடா ஏன் வெளியே வந்து நிற்கிற? மூச்சு முட்டுது மாமா, இங்கிருந்து போகணும் எனக்கு. பதில் சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு கிளம்புவோம். இதென்ன மரியாதை இல்லாம, வா உள்ள. பார்த்திபன் மீண்டும் வந்து சபைக்குள் அமர, அவனை கேள்வியாக அனைவரும் பார்க்க, அதற்குள் கீதா சம்மதம் என்று கூறியிருந்தார். அவனின் கையறு நிலை அனைத்தையும் பார்த்தும் எதுவும் பேச முடியவில்லை. திருமணம் இன்னும் 1 மாதத்தில் என்று உறுதி பேசிக்கொள்ள, அவளுக்கு கீதாவும் அஞ்சனாவும் பூ வைத்து திருமண உறுதி செய்திருந்தனர். அத்தியாயம் 2. இல்லம் வந்தவன் அமைதியாக அறைக்குள் சென்று அடைந்து கொண்டான். 1 மணி நேரம் கழித்து அஞ்சனா கதவை தட்ட, திறந்தவன் கையில் திணிக்கப்பட்டது ஒரு புகைப்படம். அதன் பின்னே ஒரு காகிதத்தில் அவளின் விவரங்கள். சைந்தவிக்கும் உன்னோட தகவல் கொடுத்துருக்கோம், 2 பேரும் பேசுங்க. அஞ்சனா சொல்ல, அக்கா எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம். டேய் பார்த்தி, உறுதி பண்ணிட்டு வந்த அப்புறம் வேண்டாம்னு சொல்ற, உனக்கு லூசா? வெறும் பூ தானே, எனக்கு வேண்டாம் ப்ளீஸ். மா எங்க பா? அஞ்சனா அழைக்க, மூவரும் அறைக்குள் வர விவரத்தை கூறவும் அனைவரும் கோவத்தில் நின்றனர். உனக்கு வேண்டாம்னு அங்க சொல்லணும், இங்க இல்ல. உறுதி பண்ணியாச்சு. அந்த பொண்ணு மனசுல ஆசையை தூண்டி விட்டு அவங்க வீட்டுல உறுதி கொடுத்துட்டு என்னடா பேசுற இப்போ? அவனின் அப்பா ராமச்சந்திரன் கத்த, அடுத்த முறை பொண்ணு பார்க்க போனா என்ன கூப்பிட வேண்டாம். இவன் விளையாட்டுக்கு நான் ஆள் இல்லை அஞ்சனா. கைலாஷ் சொல்லிவிட்டு
அறையை விட்டு வெளியே செல்ல சந்திரனும் அஞ்சனாவும் அவன் பின்னே சென்றிருந்தனர். ஏன் கண்ணா, என்னப்பா ஆச்சு? அங்க எதுவும் பேசலையே நீ? அந்த பொண்ணு அழகா இருக்காமா. நான் அந்த பொண்ணு பக்கத்துல எப்படிமா? என்ன மறுக்க சொல்லிட்டு பேசிட்டு வந்து உட்காந்தா அவ சரின்னு சொல்றா. குறையில்லாத அவளே சரின்னு சொல்லும் போதும் அவலட்சணமான நான் எப்படி சபையில் அவளை மறுக்க? வேண்டாம்மா ப்ளீஸ். இங்க பாரு, என்ன குறை உனக்கு? நீ என் அழகு பிள்ளை கண்ணா. நீ மாநேரமா பிறந்ததுக்கு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நீ அப்படியே உன் அப்பாவோட இன்னொரு நகல்டா. சரி, படிச்ச பையனா நீ? அழகு ஒரு விஷயமா? மனசுதான் விஷயம். நான் வெள்ளை, உங்க அப்பா உன்னை போலவே மாநேரம்தான். எங்களுக்கு காதல் கல்யாணம். 2 பேரும் இன்னைக்கு வர சந்தோஷமா இல்லை? உங்களுக்கு காதல் கல்யாணம், எனக்கு அப்படி இல்லை. ஈர்ப்பும் அன்பும் உங்களுக்கு அப்பா மேலே வந்தது. என் மேலே ஈர்ப்பு வர என்ன இருக்கு சொல்லுங்க? அதிலும் இது நிச்சயம் பண்ண கல்யாணம். இதில் புரிதல் வர எங்க வாய்ப்பு இருக்கு? அசடு. எங்க காலம் மாதிரி புருஷனை ஒரு முறை பார்த்துட்டு கல்யாணம் முடிஞ்சு முதல் ராத்திரியில பொண்ணுங்க முகம் பார்க்குறாங்க. அதான் வந்திருக்கேன் மொபைல் ஃபோன். வீடியோ கால் போட்டு முகம் பார்த்தே பேசலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்க நேரம் இருக்கு. ஏன் புரிதல் வராது? முகம் பார்த்து பேச என் மூஞ்சில என்ன இருக்கு? எனக்கே என்னை பார்த்தா வெறுப்பா இருக்கு. இதுல அவளை பார்த்து பேசணுமா? எனக்கு கல்யாணமே வேண்டாம், விட்டுருங்க ப்ளீஸ். உனக்கு வேண்டாம், எங்களுக்கு வேணும். எங்க சந்ததி வளரணும். அப்போ உனக்கு பேரப்பிள்ளை வேணும், அதுக்கு நான் பலியா? பைத்தியமா உனக்கு? எனக்கு புரியல. கொஞ்சம் தொப்ப இருந்தா அசிங்கமா? எந்த காலத்துல இருக்க நீ? சரி, கல்யாணம் வர நேரம் இருக்கு. உன் உடம்ப அழகா மாத்திக்க. ஆனா கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். என் ஃப்ரெண்டு பொண்ணுடாவ இப்ப முடியாதுன்னு சொல்லி என்னையும் என் குடும்பத்தையும் நானே அவமானப்படுத்திக்க தயாரா இல்லை. நீயும் என்னை அவமானப்படுத்த மாட்டேன்னு நம்புறேன். கீதா முடிவாக சொல்லிவிட்டு சென்றிருக்க பார்த்திபன் இரு கையிலும் தலையை தாங்கி அமர்ந்து கொண்டான். எல்லாம் அவளால். அவள் தானே மாற்றி பேசி காரியத்தை கெடுத்து வைத்திருக்கிறாள். கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல சொல்லிக் கொடுத்தும் என்னிடமே விளையாடி விட்டாள். நான் சொன்னதற்கெல்லாம் சரியென சொன்னாளே, பின் ஏன் மாற்றி பேசினாள்? அலைபேசி எடுத்து அவளின் எண்ணுக்கு அழைக்க சைந்தவியின் அலைபேசி திரையில் அவனின் புகைப்படத்துடன் ஸ்வீட் போண்டா காலிங் என்று திரையொளிர திரையை கண்டவளுக்கு தானாய் புன்னகை வந்து ஒட்டி கொண்டது. ஹலோ சைந்தவி. ஆமா தீபன், உங்க சைந்தவி தான் பேசுறேன். உங்க சைந்தவி என்னும் வார்த்தையில் சற்று தடுமாறியவன், நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? வேண்டாம்னு சொல்ல சொன்னீங்க. உங்களை வேண்டாம்னு சொல்ல எனக்கு எந்த நியாயமான காரணமும் இல்லை. அதான் சரின்னு சொல்லிட்டேன். நீங்க மறுத்து சொல்வீங்கன்னு நினைச்சேன். சைந்தவி ப்ளீஸ், நான் சொன்னேன் தானே எனக்கு உங்களை வேண்டாம்னு சொல்லக்கூட தகுதி இல்லைன்னு. உங்களுக்கும் என்னை பிடிச்சிருக்கு தானே, அப்புறம் என்ன விடுங்க, எல்லாம் நல்லதாக நடக்கும். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ஏன் புரியாம? உங்க பிரச்சனையை காரணம் காட்டி நீங்க ஏன் விருப்பங்களை மாற்ற சொல்லிட்டு இருக்கீங்க. வாட்? என்ன? நானா? ஆமா, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நான் விரும்பி தான் சம்மதம் சொன்னேன். ஆனா நீங்க யாரோ நாளைக்கு பேச போறாங்க, கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஏன் விருப்பத்தை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது உங்க பிரச்சனை. சொல்ல போனா இது ஒரு பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு தான் புரியல. எனக்கு உன்னை பிடிக்கல. இந்த கல்யாணத்தை நிறுத்த எனக்கு தெரியும். சூப்பர், ப்ளீஸ் கோ ஹெட். ஐ வில். அத்தோடு அழைப்பை முடித்து கொண்டான். மனம் கோபத்தில் நிறைந்து போயிருந்தது. அவளோ புன்னகையுடன் அமர்ந்திருக்க, எதிரில் அவளின் தாயும் தந்தையும் கேள்வியாக பார்த்திருக்க, உங்க மருமகனுக்கு நான் வேண்டாமா, என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டார். என்னடி விளையாட்டு இது? அவருக்கு தாழ்வு மனப்பான்மை, அதை தவிர அவருக்கு என்ன குறை? உனக்கு என்னோட நிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்றார். அவர்கிட்ட இருக்கிறது குறையா தெரியவும் அது என்னையும் பாதிக்கும்னு யோசிக்கிற ஒருத்தரை வேண்டாம்னு சொல்ல எனக்கு மனசே வரல. அநேகமா உங்களையும் அப்பாவையும் தான் இனி டார்கெட் பண்ணுவார். 2 பேரும் என்ன சொல்லணும்? பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு சம்மதம்னு சொல்லணும். சரியா? அவளின் அப்பா தாமோதரன் கேட்க, அதேதான், லவ் யூப்பா. சைந்தவி தந்தையின் கன்னம் பிடித்து கொஞ்ச, எப்படிலாம் ஐஸ் வைக்கிறா பாரு உன் பொண்ணு. எங்களுக்கு உண்மையாவே பார்த்திபனை பிடிச்சிருக்குடா.
என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனை பற்றி நல்லா தான் சொன்னாங்க. ஒரு கிளைண்ட் பார்ட்டிலையும் குடியை கையில் தொடாத பையன். குடிக்காதவன் கிடைக்கிறது இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஆமாம், எத்தனை வளர்ந்தாலும் அம்மாவுக்கும் அக்காவுக்கும் சின்ன பையன்தான். போன நவராத்திரி பூஜையில் பார்த்தப்போ அம்மாவுக்கு உதவி பண்ண சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வந்ததா கீதா சொன்னான். குடும்பத்து மேலே ஒட்டுதல் உள்ள பையன். நீ சந்தோஷமா இருப்படா. சைந்தவியின் தாய் மஞ்சுளா பெருமையாக கூற மூவரின் மனமும் நிறைந்து போனது. அடுத்த நாள் அலுவலகம் செல்ல அவனின் நண்பன் தனஞ்சயன் காலை வணக்கம் சொல்ல அமைதியாய் சென்றவனை கேள்வியாக பார்த்து கொண்டே பக்கம் வர, தீபா குட் மார்னிங். என்னடா நினப்பு எங்கே இருக்கு? நானே கடுப்பில் இருக்கேன், சும்மா இரு, இல்லை உன்னை கடிச்சு விட்டுருவேன். டேய், நான் என்னடா பண்ணேன்? ஏன் இத்தனை கோவம்? எனக்கு கல்யாணம் உறுதி செய்திருக்காங்க. அட எருமை, எவ்வளோ நல்ல விஷயம். இதுக்கு கோவப்படுவாங்களா என்ன? எனக்கு அவளை பிடிக்கல. பொண்ணு ஃபோட்டோ காட்டு. புகைப்படம் பார்த்தவன் தீபனை முறைக்க, இதோ முறைக்கிற பத்தியா, அதான் என் பிரச்சனை. அவள் அழகா இருக்கா, அதான் என் பிரச்சனை. சரி, பொண்ணோட பேசுனியா? பேசின. பார்த்திபன் நேற்று நடந்த அனைத்தும் கூற தனா யோசனையாக அமர்ந்திருந்தான். என்ன யோசனை? இதெல்லாம் மாற்ற முடியாத விஷயம் இல்லடா. நீ வெயிட் லாஸ் பண்ணு, சரியா போயிடும். உன் உடம்ப குறைக்க முடியும், நிறத்தை மாற்ற முடியாது. ஸோ முடிஞ்ச வரை உன்னை மாற்றிக்க முயற்சி பண்ணு. என் சிஸ்டர் உன்னை விட அறிவா, அழகா, முக்கியமாக பக்குவமாக இருக்கா. உனக்கு சரியான துணை. வேண்டாம்னு சொல்லி வாழ்க்கையை கெடுத்துக்காத. நீ கல்யாணமே பண்ணாமல் இருக்க போறியா? இல்லையே, எப்படியும் ஒரு நாள் நடக்கத்தானே போகுது. அது இப்போவே நடக்கட்டும். எதையும் யோசிக்காத, எல்லாம் சரியாக தான் நடக்குது. இப்போ பிடிக்கும், கொஞ்ச நாளில் எல்லாமே கசக்குமோன்னு பயமாக இருக்குடா. நானும் சராசரி ஆம்பளை தானே. என் பொண்டாட்டி அழகுன்னு சொல்ல பெருமையாக தானே இருக்கும். அது அவளுக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் அது வாழ்க்கையில் தானே. உன் எண்ணமும் சரிதான், ஆனால் எதையும் முயற்சி செய்யாமல் பயந்தா ஆச்சா? முயற்சி பண்ணுடா. தனஞ்சயன் சொல்லிவிட்டு நகர தீபன் யோசனையாக அமர்ந்திருந்தான். நண்பனின் கூற்று சரியே என்று ஒரு மனம் சொல்ல இன்னொரு மனம் இன்னும் தடுமாறிக்கொண்டு இருக்கிறது. எல்லாம் அவளால். அத்தியாயம் 3. பார்த்திபன் அவனின் உடல் குறைப்பதில் கவனத்தை திருப்பியிருந்தான். தினம் அவளிடம் இருந்து ஏதாவது குறுஞ்செய்தி வரும். இவனோ அதை பார்த்தும் வேண்டுமென்றே பதில் அனுப்ப மாட்டான். அவளிடம் பேசுவதை தவிர்த்தான். ஆனால் திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டுதான் இருந்தது. இன்னும் ஒரு வாரத்தில் அவர்களுக்கு நிச்சயதார்த்தம். கடந்த வாரம் நிச்சயப்பட்டு எடுக்க தீபன் செல்லவில்லை. அவனுக்கு உடையை அவனே எடுத்துக்கொள்வதாக கூறி பணத்தை மட்டும் அனுப்ப சொன்னான். பணம் வரவும் உடை எடுத்துக்கொண்டு மீத பணத்தை பைசா முதற்கொண்டு கடை ரசீதுடன் அனுப்பி வைத்தான். நிச்சய பேனர் வைக்க புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று அழைக்க வேண்டாம், தனக்கு அதில் விருப்பமில்லை, தன்னுடைய புகைப்படத்தை போடக்கூடாது என்று மறுத்துவிட்டான். அவனின் செயல்களைக் கண்டு சைந்தவியின் தாய் மஞ்சுளா வருத்தப்பட திருமணத்தை நிறுத்திவிடலாம் என்று எந்த கவலையுமின்றி கூறினான். அன்று அலுவலகத்தில் வேலையாக இருந்தவன் எதிரில் வந்து அமர்ந்தாள் சைந்தவி. குட் மார்னிங் மேம், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? நான் உங்களுக்கு எப்படி உதவ என்று புன்னகை முகத்துடன் கேட்டான் பார்த்திபன். கல்யாணத்தை நிறுத்தலையா நீங்க? நிறுத்தலை. ஏன்? முடியல. ஓ, அப்போ அவ்வளோதானா? கஷ்டமாக தான் இருக்குது. நானும் நிறைய முயற்சி பண்ணேன், நடக்கலை. என்னால் முடியல. உனக்காகவே நான் பிறந்தவன் மாதிரி உங்கள் அம்மா பேசினாங்க. எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதும்னு இருக்காங்க. கூடவே எமோஷ்னல் பிளாக்மெயில் வேற பண்ணுறாங்க. அதுவும் போக உனக்கு தான் என்னை பிடிச்சிருக்கே, அப்புறம் ஏன் வீண் கவலைன்னு விட்டுட்டேன். உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னீங்க. அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். உனக்கே நான் ஓகேன்னு நீ சொல்லும்போது எனக்கு நீ ஓகே ஆக மாட்டியா? நீங்கள் ஒன்றும் என்னை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்க்கை தர வேண்டாம். இதே தான் எனக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ முடியாது, புரியுதா? ஸோ வீட்டுக்கு போய் எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடு. சிம்பிளாக பிரச்சனை முடிஞ்சுது. அப்புறம் கவலைப்படாத, நீங்கள் இதுவரை பண்ண கல்யாண செலவை நான் கொடுத்துட்றேன். நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமா? மறுபடியும் முதல்லேருந்து சொல்லணுமா உனக்கு? எழுந்து போ, எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் ஆடிட்டர், உன் வீட்டு வேலைக்காரன் இல்லை. இஷ்டம் போல் நீ சொல்கிறதெல்லாம் செய்ய. நானும் நிறுத்த மாட்டேன். மகிழ்ச்சி.
சைந்தவி கோபமாக எழுந்து செல்ல தீபன் கவனத்தை கணினியில் பதித்திருந்தான். அவனும் எப்படியும் இந்த திருமணம் நின்றுவிட வேண்டும் என்றுதான் அறிந்தே அனைவரையும் சங்கடப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை. கல்யாணம் என்பதை கடமையாகவும் கட்டாயமாகவும் பார்க்கும் பெற்றோரை என்ன சொல்வது என்று உண்மையில் அவனுக்கே தெரியவில்லை. தன் வீட்டில்தான் இப்படி என்றால் பெண்ணை பெற்றவர்களும் அப்படித்தான் இருக்கின்றனர். பார்த்திபன் நினைவில் சைந்தவியின் இல்லம் சென்று பேசியது நினைவுக்கு வந்தது. சைந்தவி இல்லாத ஒரு மாலை நேரத்தில் சென்றிருந்தான். அவனுக்கு பிடித்த பருப்பு வடையும் காப்பியும் பரிமாறினார் மஞ்சுளா. காஃபியை மட்டும் எடுத்துக்கொண்டவன் பொறுமையாய் குடித்து முடித்துவிட்டு நிமிர, நீங்க என்ன பேச போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் மாப்ள. அது இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க சொன்னதெல்லாம் பொண்ணு சொன்னா மாப்ள. உருவத்துல குறைய நீங்க பார்க்காதீங்க. எங்களுக்கு உங்க குணம்தான் வேணும். என் பொண்ணை கண்கலங்காம பார்த்துக்க ஒருத்தர் வேணுமே தவிர அழகன் இல்லை. உண்மைதான். ஆனா சைந்தவி என்னோட வச்சு கிண்டல் செய்யும்போது உங்களுக்கு சங்கடமா இருக்கும் அங்கிள். எனக்கு இதுல முழு சம்மதம் இல்லை. கிண்டல் தானே, பண்ணிட்டு போகட்டும். நாங்க நிறைய பார்த்தாச்சு தீபன். எங்க சொந்தத்துல பையன் அழகா, கை நிறைய சம்பளம் வாங்குறவனா, சொத்து உள்ளவனா, கிரீன் கார்டு வச்சிருக்கானா, இப்படி பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ண யாரும் சந்தோஷமா இல்லை. ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. இங்க பையன் உயரம் அதிகம்னு சொல்லி கழிச்ச வரனெல்லாம் கூட உண்டு. அத்தனை பொருத்தமும் ஜாதகமும் கூடி வந்த ஜோடிகள் கூட சரியா வாழாம போயிருக்காங்க. எனக்கு என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும். காசு பணம்லாம் அப்புறம். நீங்க ஆடிட்டரா இல்லாம இருந்திருந்தாலும் என் பொண்ணை கொடுத்துருப்பேன். ஏன்னா குடி, சிகரெட் இப்படி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத, குடும்பத்து மேல ஒட்டுதலும் அக்கறையும் உள்ள பையன் கிடைக்கணுமே. எங்களுக்கு நீங்க கிடைச்சிருக்கும் போது வேண்டாம்னு சொல்லுவோமா? அதுவும் என் பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. வேற என்ன வேணும் எங்களுக்கு? தாமோதரன் அவன் வாயை அடைத்து விட தீபன் விடை பெற்று கிளம்பியிருந்தான். ஒரு வகையில் அவர் கூறுவதும் உண்மைதான் என்றதும் பார்த்து கொள்வோம் என்று நினைத்து கொண்டவன் அதன் பின் தான் தீவிரமான உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் செய்ய தொடங்கியிருந்தான். அதே நாள் மாலை இருவருக்கும் நிச்சய மோதிரம் எடுக்க வந்திருந்தனர். சைந்தவியும் அவனும் தனியே நேரம் கழிக்கட்டும் என அனுப்பி வைத்திருந்தனர். அவனும் எந்த வடிவம் காட்டினாலும் பிடிக்கவில்லை என்று கூறினான். சைந்தவி பிடித்து உள்ளது என்று கூறியதையெல்லாம் ஒதுக்கி வைத்தான். ஒன்று அல்ல, 4 கடை ஏறி இறங்கியும் அவனுக்கு ஒரு மோதிரமும் பிடிக்கவில்லை. மாலையிலிருந்து இவனோடு பேசி பேசி போராடி பெண் அவள் சோர்ந்து போயிருந்தாள். எனக்கு ஒரு காஃபி வேணும், தலை வலிக்குது. மோதிரம் தான் வாங்கி தர சொன்னாங்க, காஃபி எல்லாம் சொல்லவே இல்லையே. தீபன் ப்ளீஸ், என்னால் முடியல, கடைக்கு போகலாம் வாங்க. அதோ பக்கத்தில் தான் பேக்கரி, குடிச்சிட்டு வா, வெயிட் பண்ணுறேன். தனியாவா? காஃபி தானே குடிக்க போகிற? ஒரு மேனர்ஸ் இல்லை, கூட வந்து இருக்கீங்க. சரி, உங்களுக்கு இல்லாட்டி போகுது, எனக்கு இருக்கு, வாங்க காஃபி குடிக்கலாம். என் டயட்டில் காஃபி கிடையாது, எனக்கு வேண்டாம், நீங்கள் குடிங்க. உங்கள் மேனர்ஸ் அருமையாக இருக்கு, வாழ்த்துக்கள். மோதிரம் எடுக்க போயிடலாம், போகலாம். 6வது கடையில் எந்த வேலைப்பாடும் இல்லாத 2 தங்க மோதிரம் எடுத்தான். அதுதான் தனக்கு பிடித்து உள்ளதாகவும் கூறி பில் போட சொல்லி இருந்தான். சைந்தவி எதுவும் பேசவில்லை. எதுவும் சொன்னால் எங்கே மறுபடியும் கடையாக அலைய வேண்டுமோ என்று பயந்து சரியென கூறியிருந்தாள். பணம் செலுத்திவிட்டு காரில் அமர்ந்த 5 நிமிடத்தில் தூங்கியிருந்தாள். பார்த்திபன் தூங்கும் அவளை பார்த்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். அவன் செய்வது அவனுக்கே அதிகம் என்று தெரியும் தான். இருந்தும் இந்த திருமணம் நிற்க சைந்தவிதான் அவனின் ஒரே இறுதி அஸ்திரம். அவளே வேண்டாம் என்று சொன்னால்தான் திருமணம் நிற்கும். அதற்காக வலிய சென்று அவளை காயப்படுத்த முடிவு செய்திருந்தான். மீண்டும் அவள் முகம் பார்த்தவன் உள்ளே புன்னகை. அழகி, என்னை வேண்டும் என்று சொல்லும் அழகி. அவளைப் போல் நான் அழகில்லை, நிறமில்லை, அருகில் நிற்க தகுதியும் இல்லை. இருந்தும் என்னிடம் எதை கண்டு ஈர்ப்பு வந்தது இவளுக்கு? புன்னகையுடன் பெருமூச்சு எழ அவளின் வீட்டு வாசலில் காரை நிறுத்தினான். சைந்தவி, வீடு வந்தாச்சு. பார்த்திபன் அவளின் கன்னம் தட்ட அதற்குள் மஞ்சுளா வந்து மகளை எழுப்பியிருந்தார். எழுந்தவள் மெல்ல இறங்கி அவனை வீட்டின் உள்ளே அழைக்க, ஆமா மாப்ள, வாங்க சாப்பிட்டு போலாம். வேண்டாம், நேரமாச்சு. மஞ்சுளா அடுத்து பேசும் முன் கிளம்பியிருந்தான். சைந்தவிக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது. மூடன்,
எத்தனை அலைச்சல், எத்தனை வாக்குவாதம், எத்தனை சுடும் சொல், எத்தனை அலட்சியம். வருங்கால துணையுடன் இப்படித்தான் நடந்து கொள்வானா? தன் தாயிடம் கூட கடுகடுவென்று பேசிய அவனின் முதுகில் 2 வைக்க வேண்டும் என்னும் அளவுக்கு கோபம். படித்தவனாம், பண்பு கிலோ என்ன விலை என்று கேட்க வைக்கிறான். சைந்தவி அவனை மனதில் வறுத்து எடுத்தாள். பின் குளித்து உணவை உண்டு வந்து கட்டிலில் விழுந்தவள் நிதானமாகவும் புரிந்து போனது அவனின் திட்டம். அவனின் இந்த கடுகடுப்பு எதற்கு என்று புரியவும் அலைபேசி எடுத்து அவன் முகம் பார்த்தவள், என் ஸ்வீட் போண்டா, மாஸ்டர் பிளான் எல்லாம் போடுதா? வாய்ப்பில்லை, வாய்ப்பே இல்லை. என்ன பண்ணாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். அவனின் புகைப்படத்திடம் வாய்விட்டு சொன்னவள் அவனை சீண்ட வேண்டி, தேங்க்ஸ் ஃபார் த லவ்லி அவுட்டிங், இனிய பயணத்திற்கு நன்றி என சைந்தவி அவனுக்கு குறுஞ்செய்தி அனுப்ப, ரியலி? நெக்ஸ்ட் டைம் ஐ வில் ஷோ யூ எ ஸ்ப்ளண்டட் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையாகவா? அடுத்த முறை உனக்கு ஒரு அற்புதமான அனுபவத்தை காட்டுகிறேன் என அவனிடமிருந்து பதில் வர, என்ன அடுத்த முறையா? இதற்கே கால் வலிக்கிறது. அமைதியாக இருந்தவனை சீண்டி விட்டேனோ? அடுத்து என்ன திட்டம் போடுவானோ? எது வந்தாலும் அவனுக்காக தாங்குவோம் என்று அவளுக்கு அவளே சமாதானம் கூறிவிட்டு பதில் அனுப்பினாள். கண்டிப்பாக காத்திருக்கிறேன். லவ் யூ, குட் நைட். சைந்தவின் பதிலில் லவ் யூ என்ற வாசகம் பார்த்தவன் அலைபேசியை உறங்க வைத்துவிட்டு அத்தியாயம் 4. அன்று நிச்சயதார்த்தம். சைந்தவியின் தம்பி சைலேஷ் அவனின் நண்பர்களோடு மண்டபத்தில் ஓடி ஓடி வேலை பார்த்து கொண்டிருந்தான். பெண் வீட்டார் வந்திருக்க அனைவருக்கும் காஃபி கொடுத்து கொண்டிருந்தனர். காரில் மண்டபம் சென்று கொண்டிருந்தவன் நினைவுகளில் நின்று சிரித்தாள் சைந்தவி. இறுதியாக வாய்விட்டு இந்த திருமணம் வேண்டாம் என்று அவனே அவளிடம் கெஞ்சி கூத்தாடியும் தனக்கு எதுவும் தெரியாது என்றவளை நினைத்து கோபம் வந்தது. மனம் எதையதையோ கூற சோர்ந்து போய் அமர்ந்திருந்தான். மண்டபம் வரவும் பெண் வீட்டார் வரவேற்க அனைவரும் மண்டபம் உள்ளே செல்ல தனா சிரித்த முகமாக இருக்க சொல்லி காதை கடித்தான். முதலில் பெற்றோர்கள் ஒருவருக்கு ஒருவர் மாலை அணிவித்து மரியாதை செய்து கொள்ள, பின் கீதாவும் ராமனும் சைந்தவிக்கு சீர்தட்டை கொடுத்திருந்தனர். அவர்களின் பின்னே மஞ்சுளாவும் தாமோதரனும் பார்த்திபன் கையில் சீர்தட்டை கொடுக்க அவனும் வாங்கி கொண்டான். இருவரும் உடைமாற்றி வரவும் இருவரையும் ஒன்றாக அமர வைத்து மாலை அணிவித்து விட்டனர். பின் அனைவரின் முன்பும் நிச்சய ஓலையை வாசித்து திருமணம் இன்னும் 1.5 மாதத்தில் என அறிவித்து அதை உறுதி செய்து கையெழுத்து போட்டு கொடுத்தனர் ராமனும் தாமோதரனும். சபையினர் முன் இருவரின் பெற்றோரும் நிச்சயதாம்பூலம் மாற்றிக்கொள்ள நிச்சயதார்த்தம் இனிதே நடைபெற்றது. பின் மாப்பிள்ளை பெண் இருவருக்கும் நலங்கு வைத்தனர். கீதா சைந்தவிக்கு சீர் செய்ய அவர்களின் வீட்டிலிருந்து தீபனுக்கு தங்கச்சங்கிலி பரிசாய் கொடுத்திருந்தனர். அதைத் தொடர்ந்து இருவரையும் மோதிரம் மாற்றிக்கொள்ள சொல்ல இருவரும் மோதிரத்தை மாற்றிக்கொண்டனர். இருவரும் இருவரின் வீட்டில் உள்ள பெரியவர்கள் பாதங்களில் பணிந்து ஆசி பெற்றுக்கொள்ள விழா இனிதே நிறைவு பெற்றது. பின் பந்தியில் வந்து அமர பெண் வீட்டில் உள்ளவர்கள் சைந்தவி இலைக்கு வைத்ததை விட இவன் இலையில் கொஞ்சம் தாராளமாக அனைத்தையும் பரிமாற தீபன் பரிமாறும் பையனை நிறுத்த சொன்னான். எதுக்கு என் இலையில இத்தனை தாராளம் காட்டுறீங்க? அது நல்லா கவனிக்க சொன்னாங்க, அதான். அதுக்கு நீ இப்படியா? இல்லை சார், மாப்பிள்ளை நல்லா சாப்பிட்ற ஆள் போல இருக்காரு, நல்லா கவனின்னு சொன்னாங்க, அதான். சாரி சார். ஓகே ப்ரோ, அளவா பரிமாறுங்க போதும். சற்று நேரம் முன்பு வரை இருந்த ஏதோ ஒரு மகிழ்வு வடிந்து போனது போல தோன்றியது தீபன் மனதில். உண்டு வந்த இருவரையும் ஒன்றாக நிற்க வைத்து புகைப்படம் எடுக்க சைந்தவின் தோழிகள் அவன் அருகில் அவள் கோழி குஞ்சு போல சிறியதாக இருப்பதாக அவர்களை கிண்டல் செய்து சிரிக்க அது இருவரின் காதிலும் வேறு வந்து விழுந்துவிட தீபனின் முகம் சுருங்கி போனது. புகைப்படம் போதும் என்று கூறிவிட மெல்ல மேடை விட்டு இறங்கி ஒரு இடத்தில் ஓய்வாக அமர்வது போல அமர்ந்து கொண்டான். அவன் நண்பர்கள் பக்கம் வந்து அமரவும் பேச்சுக்கள் தொடங்கியிருக்க சைந்தவி அவனுக்கு தனிமை கொடுத்துவிட்டு அவளின் தோழிகளிடம் பேசிக்கொண்டிருந்தாள். கைலாஷ் பக்கத்தில் வந்து அமர கிளம்பலாம் என்று காதில் கூறியிருந்தான். சொந்தங்கள் கிளம்ப ஆரம்பிக்கவும் இவர்களும் விடைபெற்று கொள்ள பார்த்திபனின் கைப்பிடித்த அஞ்சனா சைந்தவியிடம் கூறிவிட்டு வர சொன்னாள். தீபன் அக்காவை முறைக்க அவளோ வற்புறுத்த அனைவரின் முன்பும் எதுவும் பேச முடியாது புன்னகையுடன் அவளிடம் தலையசைத்து
புறப்படுவதாக கூறிவிட்டு முன்னே நடந்திருந்தான். அவன் திரும்பி ஒரு முறை தன்னை பார்ப்பான் என்று நினைத்து இவள் பார்த்திருக்க காரில் ஏறி அமரும் வரை அவனின் பார்வை கிட்டவில்லை பெண் அவளுக்கு. தோழிகளை வறுத்து எடுத்துவிட்டு இல்லம் கிளம்பியவளுக்கு அவனின் சுருங்கிய முகமே கண்முன் வந்து நின்றது. மாலை வேளையில் அவனுக்கு அழைக்க அவளின் அழைப்பை அவன் ஏற்கவே இல்லை. 2 நாள் விட்டு பிடிப்போம் என்று பொறுமையாக காத்திருக்க அன்று அவனிடமிருந்தே அழைப்பு வந்தது. ஹலோ தீபன், என் மேல எதுவும் கோவமா? அவங்க ஏதோ விளையாட்டா? சாரி. நான் மும்பை போறேன். கல்யாணத்துக்கு 1 வாரம் முன்னாடி தான் வருவேன். உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். அப்புறம் நான் வேலையா போறேன். அங்க உன்னோட கொஞ்சம் முடியாது. கால் பண்ணாத. தீபன் ப்ளீஸ், 1 நிமிஷம். என்ன? நீங்க இல்லாம எப்படி பத்திரிகை ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறது? என்ன சைந்தவி, உனக்கு பிடிச்சிருந்தா போதாதா? என் விருப்பம் முக்கியமா என்ன? யார் என்ன சொன்னா உனக்கு என்ன? நீ உன் விருப்பம் போல எடு. குத்தி காட்டி பேசுறீங்கல்ல? வேற எதுவும் விஷயம் இருக்கா? நான் ஃபோன் வைக்கட்டுமா? சாரி. சோத்தை போட்டு செருப்பால் அடிச்சுட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாம் முடிஞ்சது போல. சைந்தவி எதையோ சொல்ல வர அழைப்பை முடித்திருந்தான். அதன் பின் இருவரின் இடையில் பெரிய பிரிவு. ஆனால் திருமண வேலை சிறப்பாக நடைபெற்றது. கைலாஷ் அவனுக்கான உடை மற்றவை எல்லாம் எடுத்திருந்தான். பெரியவர்கள் பத்திரிகை, நகை, அவளின் முகூர்த்தப்பட்டு என்று அவர்களின் விருப்பத்தை கூற அதோடு அவளின் விருப்பம் போல எடுத்துக்கொண்டாள். குறுஞ்செய்தி அனுப்பினால் இயந்திரத்தனமாக பதில் அனுப்பினான். அழைத்து பேசினால் வெட்டி பேசினான். உண்மையில் தன் விருப்பத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு அவனை வற்புறுத்துவது போல தோன்ற சோர்வாக இருந்தது அவளுக்கு. அன்று பந்தக்கால் நட்டு வாழைமரம் கட்டியிருந்தனர். பார்த்திபன் இல்லம் வந்திருந்தான். அவரவர் வீட்டில் இருவருக்கும் நலங்கு செய்து திருமண விழாவை தொடங்கியிருந்தனர். அதன் பின் வீட்டில் எங்கும் சொந்தங்கள் நிறைய சைலேஷ் அக்காவின் அருகாமையை நிறைய தேடினான். தம்பியோடு பேசி அவனின் நண்பர் கூட்டத்தோடு இவளின் நண்பர்களும் சேர பேச்சுலர் பார்ட்டி கொண்டாடி அடுத்த நாள் கைக்கு மருதாணி இட்டனர். அழகாய் வட்டமாக உள்ளங்கையில் மருதாணி வைத்த அம்மாவை கண்கலங்க பார்த்து அமர்ந்திருந்தாள் மகள். என்ன சைந்தவி, மெஹந்தி போட்டு இருக்கலாம்ல? அஞ்சனா கேட்கவும், எனக்கு அது ஏனோ பிடிக்காது. கையெல்லாம் வரி வரியா வரையவே பிடிக்காது. இப்படி விரலுக்கு தொப்பி போட்டு உள்ளங்கையில வட்டமா இருக்கிற மருதாணி தான் பிடிக்கும். அதோட அழகே தனி. கை கழுவினா வருமே ஒரு வாசம், அதை விவரிக்க எனக்கு வார்த்தையே இல்லை. அந்த கைக்கு கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டு 2 கையிலையும் அதை தேய்ச்சி விட்டு பளபளப்பா கையெல்லாம் சிகப்பா ஜொலிக்கும் பாருங்க, அது இன்னொரு அழகு. மருதாணியும் தேங்காய் எண்ணெயும் பூசின கையை மறுபடி வாசம் பிடிக்கலாம், அது இன்னொரு சொர்க்கம். இதெல்லாம் மெஹந்தி கோன்ல கிடைக்காத நீ. நீ சொல்லும் போதே எனக்கும் ஆசையா இருக்கு சைந்தவி. அவர் என்ன நீ பண்றார்? ரூம்ல இருக்கான், ஏதோ வேலையாம். இங்க எங்க அத்தை பசங்க, பெரியப்பா, சித்தப்பா பசங்க எல்லாம் ஒரே கலாட்டா. அவனுக்கு தானே கல்யாணம்னு சொல்லி இவன் யாரையும் கண்டுக்காம ட்ரெஸ் போட்டுட்டு கிளம்பினான். அம்மா ஏண்டான்னு கேட்டதும், வேலை இருக்கு, இங்க செய்ய விடலைன்னா ஆஃபீஸில் தான் போய் செய்யணும்னு சொன்னதும் எல்லாருக்கும் அப்செட். விட்டுட்டோம், இஷ்டம் போல இருன்னு. ஆடிட்டர் வேலைலாம் அப்படிதான் இருக்கும் போல. விடுங்க அண்ணி, அவருக்கும் இது கஷ்டமா இருக்கும். இன்னும் 1 நாள் தானே இருக்கிறது திருமணத்திற்கு. இவனோ வேலையை கட்டிக்கொண்டு அலைகிறான் என்று மனம் குழம்பி போய் தவிக்க அவனுக்கு அழைத்திருந்தாள். ஹலோ, சொல்லு சைந்தவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன், என்னாச்சு? இல்லை, சும்மா தான் கேட்டேன். நீங்கள் பிஸின்னு அண்ணி சொன்னாங்க, அதான் பேசலாம்னு கூப்பிட்டேன். ரியலி? நான் பிஸின்னு சொன்ன அப்புறமும் என்னோட பேச கூப்பிட்டியா? இல்லை, உங்களை தொந்தரவு பண்ண கூப்பிட நினைக்கல. விசேஷத்தில் கலந்துக்க விருப்பம் இல்லாமல் இப்படி தனியாக இருக்கீங்களா? என் கல்யாணத்தில் நான் கலந்துக்காமல் ஒதுங்க முடியுமா? அப்போ உண்மையாகவே வேலையா? உண்மையாகவே வேலை தான். கல்யாணம் முடிஞ்சதும் கொஞ்ச நாள் மும்பை போக வேண்டியது வரலாம். சரி, வேற எதுவும் கேள்வி இருக்கா? எனக்கு ஒரு ஃபோன் வரும், நான் அதுக்கு வெயிட்டிங். அப்புறம் பேசலாமா? சரி என்று சைந்தவி வைத்துவிட்டு அமர இப்போது இன்னும் குழப்பமாக இருந்தது. அவனின் மனநிலைதான் என்ன? சோர்வு தூக்கத்தை தர அமைதியாய் உறங்கியிருந்தாள். அடுத்த நாள் மாலை மாப்பிள்ளை அழைப்பு முடித்து தீபன் மண்டபம் வர பார்த்த சைந்தவி மகிழ்ந்திருந்தாள். அவன் முகத்தில் இருந்த தெளிவும்
அவளை கண்டதும் புன்னகைத்த அவனின் இதழ்களும் நிம்மதியை கொடுத்தது. அடுத்த நாள் காலையில் உற்றார் உறவினர்கள் முன்னே பெற்றோரின் ஆசியோடு இறைவனை சாட்சியாக கொண்டு சைந்தவின் கழுத்தில் பொன்தாலி சேர்த்திருந்தான் பார்த்திபன். அவனின் முகத்தில் இருந்த புன்னகையை கண்ணெடுக்காமல் ரசித்திருந்தாள் இவள். எல்லாரும் உன்னதான் பார்க்கறாங்க சைந்தவி, எனக்கே கூச்சமா இருக்கு, இப்படி பார்க்காத. புன்னகையுடன் அவளின் காதில் கிசுகிசுத்து கொண்டே நெற்றியில் குங்குமம் வைத்து விட்டான். அக்னி வலம் வந்து கால்விரல் பிடித்து மெட்டி மாட்டி அவளோடு அருந்ததி பார்த்து நலங்கு செய்து விளையாடி வரவேற்பு முழுவதும் அவனோடு தோளுரச நின்றவனை பார்த்து மயங்கி கிடந்தாள். மயக்கம் தெளிவிக்க வந்தது அன்றைய இரவும் அவர்களுக்கான தனிமையும். அத்தியாயம் 5. அறைக்குள் வந்தவளை பார்த்து தீபன் புன்னகையுடன் வா என்று தலையசைக்க அமைதியாய் வந்து அமர்ந்து கொண்டாள். என் மேல எதுவும் கோவம் இல்லையே? இல்ல. ஆமா, இதையே ஏன் கேட்டுட்டு இருக்க? நிச்சயத்தப்பா என் ஃப்ரெண்டு கிண்டல் பேசிதானே உங்களுக்கு கோவம். அதுக்கப்புறம் கல்யாண வேலையில நீங்க கலந்துக்கவே இல்லை. உங்களுக்கு விருப்பம் இல்லாம தானே வரல. எத்தனை அழகா கதை எழுதியிருக்க. ஆனா கதையில ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன தெரியுமா? என்ன? எனக்கு அன்னைக்கு வருத்தம் தான். எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அதே நடக்கவும் கஷ்டமா போயிடுச்சு. லேசா கோபமும் இருந்தது உண்மை. அதே கோவத்துல தான் ஊருக்கும் கிளம்பினேன். ஆனா எதையோ விட்டு போற வலி, என் நெஞ்சுக்கு நெருக்கமான எதையோ விட்டு போறேன்னு மனசு சொல்லுச்சு. மும்பை போய் வேலையில கவனமே இல்லை. அன்னைக்கு ராத்திரி உன் மெசேஜ் வந்ததும் அந்த பாரம் இறங்குற ஃபீல். நான் உன்னை மிஸ் பண்றேன்னு புரிஞ்சதும் ஆச்சரியம் வேற எனக்கு தாங்கல தெரியுமா? தீபன், உண்மையா நீங்க தான் இப்ப கதை சொல்றீங்க. சைந்தவி, இது கதை இல்லை, என் உணர்வு, என் மனசு. இதுல விளையாடாத சொல்லிட்டேன். சரி, மீதமும் சொல்லுங்க. நான் உன்னை நேசிக்கிறேன். ஆமா, என்ன எனக்காக ஏத்துக்கிட்ட உன்னை நேசிக்கிறேன்னு புரிஞ்சது. உண்மைதானான்னு தெரிஞ்சுக்க உன்னை தள்ளி வச்சு பார்த்தேன், முடியல. மண்டபத்துல என்னை பார்த்து நீ சிரிச்ச பாரு, சத்தியமா விழுந்துட்டேன். எஸ், ஐ எம் ஃபாலிங் ஃபார் யூ. தன்மேல் காதலில் விழுந்ததாக கூறும் தீபனின் முகத்தையே பார்த்திருந்தாள் பெண். யாரோ என்னவோ பேசட்டும், என் முகம் சுருங்கினதும் உன் முகமும் சுருங்கி போச்சே. இந்த நேசத்துக்கு நான் என்ன தர? ஆமா, எனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குதான். ஆனா எனக்கான ஒருத்தி இழக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. எனக்கு நீ வேணும் சைந்தவி, என்னோட எப்பவும். லவ் யூ. லவ் யூ தீபன். எவ்வளோ கவலையா இருந்தேன் தெரியுமா? விருப்பம் இல்லாத உங்களை வற்புறுத்தி கல்யாணம் பண்ற ஃபீல் எனக்கு. இப்போ இந்த உலகத்துல சந்தோஷமான ஆள் நான் தான் தெரியுமா? நானும் தான். சரி, நம்ம 2 பேரும் தான். சைந்தவி சொல்லவும் அவள் சொன்ன விதத்தில் தீபன் சிரித்திருந்தான். சைந்தவி அவளின் அலைபேசியை எடுத்து வந்து சில புகைப்படங்களை காட்ட, இதெல்லாம் நீயா சைந்தவி? ஆமா, 2 வருஷம் முன்னாடி வர இதான் நான். வேலைக்கு சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலை பார்க்குற எல்லாரும் பண்ண கிண்டல்ல தற்கொலை பண்ணிப்போம்னு யோசிச்ச ஆள் நான். அதுக்கப்புறம் ஒரு வெறி, முடியாத நம்மளாலன்னு ஒரு கேள்வி. முயற்சி பண்ணிட்டு தோல்வி கிடைச்சா சரி, முயற்சியே பண்ணாம தோல்வியை எப்படி ஏத்துக்க முடியும்? முயற்சி பண்ணவும் தான் என்னால முடியும்னு தெரிஞ்சுது. நீங்களும் மாறிடுவீங்க. கிண்டல் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சைட் அடிக்கிற அளவுக்கு உங்களால மாற முடியும். உங்களுக்கு தான் என்ன நினைவில்லை. எனக்கு உங்களை முன்னாடியே தெரியும், ரொம்ப பிடிக்கும். தட்டை மாதிரி நீங்க இருந்தப்போ பஜ்ஜி மாதிரி நான் இருப்பேன். ஆனா அப்பவே உங்க மேல ஈர்ப்பு எனக்கு. அப்போ உங்களுக்கு பக்கத்துல நிக்க முடியாதோன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். உடம்ப குறைச்சிட்டு தான் உங்களை பார்க்கணும்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க போண்டாவா மாறிட்டீங்க. சைந்தவி சொன்னதை கேட்டு தீபன் கண்விரிந்து ஆச்சரியமாக பார்க்க, உண்மையா? என் ஃப்ரெண்டு வைஷ்ணவியோட அக்கா ஷாலினி உங்களை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. வைவி தான் உங்களை எனக்கு காட்டினா. அப்பவே நான் உங்ககிட்ட விழுந்துட்டேன். நீங்க சிஏ படிக்கும்போது அவங்களும் உங்க கிளாஸ்மேட், ஞாபகம் வருதா? ஓ மை காட், ஆமா. எனக்கு காதல் சொன்னா நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆமா, நீங்க இதுவரை யாருக்கும் ஓகே சொன்னதில்லை, எனக்கு தெரியும். அப்போ இருந்தே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அத்தை உங்களுக்கு என்ன கேட்டு எங்க அம்மா உங்க ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து காட்டி பிடிச்சிருக்கான்னு கேட்ட நிமிஷமே ஓகே சொல்லிட்டேன். தேடின பொக்கிஷம் கை சேரும்போது வேண்டாம்னு யார் சொல்லுவாங்க? ஆனா நீங்க சொன்னீங்க வேண்டாம்னு சொல்லி. எப்படி இருந்தது தெரியுமா? போங்க, என்ன பிடிக்கலன்னு சொன்னீங்க தானே.
சாரி சைந்தவி, இதெல்லாம் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்ன ஒருத்தி இவ்ளோ நேசிச்சு இருக்காளேன்னு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க லவ் சொன்னதும் தான் சொல்லணும்னு இருந்தேன். அதான் சொல்லல. யாருக்கும் இன்னும் தெரியாது. எங்க அப்பா, அம்மா, தம்பி எல்லாரும் உங்க குணத்த பார்த்து ஓகே சொன்னாங்க. நீங்க வேண்டாம்னு சொல்லவும் வீட்ல எல்லாருக்கும் வருத்தம். கட்டினா நீங்க தான்னு எல்லாரையும் மண்டைய கழுவி ஓவர் டைம் வேலை பார்த்து எல்லாரையும் சரி செய்திருக்கேன். எல்லாம் எனக்காகவா சைந்தவி? என்கிட்ட அப்படி எதுவும் இல்லையே. உங்களுக்கு குறையே இல்ல தீபன். இருந்தும் உங்ககிட்ட குறை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அது என்ன பாதிக்கும்னு யோசிச்சீங்க பாருங்க. அதான் நீங்க. அன்புக்கு அடங்கி போற உங்கள யாருக்கு பிடிக்காது? இதுவரை நீங்க யார்கிட்டவும் கோபமா பேசி, சண்டை கட்டி, குடி, சிகரெட், பொண்ணுங்க இப்படி எதிலயும் நான் கவனிச்ச வரை உங்க பேர் அடிபட்டதே இல்ல. என்ன பத்தி இத்தனை விவரம் உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் ஷாலினி அக்கா சொல்லிதான். உங்க சிஏ ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னும் நீங்க பேசிட்டு தானே இருக்கீங்க. சரிதான், நான் போண்டா ஆனதுல உனக்கு வருத்தம் இல்லையா? இல்ல, டெடி பேர் கிடைச்சா குழந்தை சிரிக்குமே அப்படி ஒரு ஃபீல். அப்ப நான் கரடியா? அச்சோ, உங்களை அந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொன்னேன். ம், சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ணிடுவேன். தீபன், எனக்கு நீங்க எப்படி இருந்தாலும் பிடிக்கும். உங்களை மட்டும் குறை சொல்லி இதுல தப்பில்லை. மனுஷன் தன்னோட உயிரியல் பரிணாமத்திற்கு அடிமை. நாம இன்னும் விலங்குகள் தான். பொதுவாகவே மனுஷன் கவர்ச்சின்னு நினைக்கிறது ஆரோக்கியமான, வலுவான, அழகான சந்ததியை தர இணையதான். ஒரு ஆணுக்கு கவர்ச்சியான கச்சிதமான அளவு இருக்கிற, அவன் ஆண்மையை பகிர உடலால தகுதி இருக்கிற பெண்ணை தான் தேடுறான். அவகிட்ட தான் விந்து சேரும்போது தான் அவனுக்கு சந்தோஷம். இதே பெண்ணுக்கு ஆஜானுபாகுவான உடல்வாகு, நல்ல உயரம், திடமான தோள்களும் பரந்த மார்பும் இருக்கிற ஆணை தேடுறா. அவன் தர விந்து தான் தான் கருப்பையில் ஒரு வலுவான சந்ததியை உருவாக்கும்னு நினைக்கிறா. எல்லா மனுஷனும் தன்னை விட எல்லா விதத்திலையும் வலுவான, அழகான, உயர்வான ஒரு துணையை தேடும்போது உங்க எண்ணம் வேறையா இருந்தாதான் தப்பு. உங்க எண்ணம் இயல்பானது தான். புரியுது. நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். பேசியே விடிஞ்சிரும் போலையே. பக்கத்துல வா. மாட்டேன். என்னை எவ்வளோ அலைய விட்டீங்க. நீங்க லவ் சொன்னதும் நான் பக்கத்துல வரணுமா? ஆசைதான். நானா வந்தா உன்னை விட மாட்டேன். ஸோ நீயே வா. அவள் மாட்டேன் என தலையசைக்க தீபன் இழுத்த இழுப்பில் அவன் அருகில் வந்து நெருக்கமாகி இருந்தாள். அவளின் முகமேந்தி அவன் இதழ்கள் முத்திரை பதிக்க இன்பமாக கண்மூடிக்கொண்டாள். நெற்றி கன்னம் என இறங்கி வந்தவன் இதழ் வந்து தீண்டாது நிறுத்தியிருந்தான். தூங்குவோமா? எனக்கும் இத்தனை அவசரமா இது வேண்டாம். எனக்கும் உன்னை லவ் பண்ணணும். அப்புறம் இது இயல்பா நடக்கணும். கட்டை விரல் கொண்டு அவளின் இதழ் வருடி கொண்டே தீபன் பேச சைந்தவியின் இதழ்களில் புன்னகை தேங்கி நின்றது. காலையில் தீபன் எழும்போதே அறையில் புதுவித நறுமணம். வன்மையான ஆணுக்கு மென்மை சொல்லித்தர பெண்ணை படைத்தானா இந்த கடவுள்? உலகையே வென்றுவிடும் ஆணும் கூட ஒரு பெண்ணிடம் தோற்க காரணம் என்ன? சைந்தவி என்னை எனக்காக ஏற்றுக்கொண்டவள். எனக்கு துணையாய், என் சரி பாதியாய், என்னை நேசிக்கும் ஒருத்தி. காதலிப்பதை விட காதலிக்கப்படுவது எத்தனை இன்பம். என் நிறை குறைகளை நேசிக்கிறாள் இவள். இவளிடம் தோற்றுப்போய் நிற்பதில் என்ன தவறு? ஆழ்ந்து அந்த அறையின் வாசத்தை உள்வாங்கியவன் குளித்து வந்து உடைமாற்ற அவனுக்கே அவனின் உருவம் பார்க்க வியப்பாய் இருந்தது. ரசித்து கொண்டான். முகத்தில் பூத்திருக்கும் மென்னகை புன்னகையாக அவன் மனம் சொன்னது, எல்லாம் அவளால். அறையை விட்டு வந்த அவனின் கண்கள் சைந்தவியை தேட கைலாஷ் அவனை பார்த்து சிரித்து கொண்டே அருகில் வந்தான். நீங்களும் கல்யாணம் பண்ணிட்டு இப்படிதான் இருந்தீங்க. என்னை கிண்டல் பண்ணாதீங்க மாமா. டேய் தீபா, கலக்கிறப்போ இப்போதான் கல்யாண கலையே வந்திருக்கு உனக்கு. சைந்தவி பூஜை ரூம்ல இருக்கா. நீயும் போய் சாமி கும்பிடு. கைலாஷ் கூறவும் அவளை காண நகர்ந்திருந்தான். அத்தியாயம் 5. அவளால். அத்தியாயம் 6. பூஜை அறைக்குள் சென்றவன் பெண்களை பார்த்து புன்னகைக்க சைந்தவி விளக்கை ஏற்றிவிட்டு அவன் அருகில் வந்து நின்றிருந்தாள். இருவரும் இறை வழிபாடு முடித்துவிட்டு பெரியவர்களின் பாதங்களை பணிந்து இருந்தனர். சொந்தங்களை அழைத்து கொண்டு கோவில் சென்று வந்தவர்கள் சைந்தவி வீட்டிலிருந்து வந்து மறுவீடு அழைக்கவும் அதற்கு புறப்பட்டு இருந்தனர். இனிதாய் மறுவீடு முடித்து வந்தவர்கள் கையில் ராமச்சந்திரன் ஒரு சாவியை தர, உங்களை தனி கொடுத்தனம் வச்சிருக்கிறேன் தீபா. இப்போ தனிமை தேவை புரிதல் வர்றதுக்கு. அதனால என் மருமகளோட கிளம்பு.
அப்பா ப்ளீஸ் இதெல்லாம் வேண்டாம். வேண்டாம்னு சொல்லாத தீபா. இப்போ உங்களுக்கு தனிமை அவசியம். கைலாஷ் கூறவும் அவனை முறைத்தான். மாமாவும் அப்பாவும் சொல்றது தான் சரி. அவரை முறைக்காம கிளம்பு. அஞ்சனா மிரட்டும் தொனியில் பேச, எல்லாரும் என்னை வீட்டை விட்டு அனுப்ப பிளான் பண்றீங்கல்ல? டேய், உன்னை மட்டும் இல்லை, உன் பொண்டாட்டியும் உன்னோட தான் சேர்த்து அனுப்புறோம். அவ பார்த்துப்பா உன்னை. கீதா சொல்லவும் முகம் சுருங்கி தாயிடம் சென்றவன், எனக்கு இது பிடிக்கல. என்னாலெல்லாம் உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் வேலை பார்க்க முடியாது. நானும் என் புருஷனும் இனிமே தான் நிறைய பார்க்கணும். ஓடி ஓடி முடியல. என் கடமை இனி காதல் செய்வதேன்னு இருக்க போறேன். கீதா முடிவாக சொல்லவும், வேலைக்கு ஆள் வச்சுப்போம். சமைக்கவும் ஆள் வைப்போமா? மா ப்ளீஸ். மாடு மாதிரி வளர்ந்து நிற்கிற, கண்ணுக்குட்டி மாதிரி அம்மா அம்மான்னு அழுதுட்டு நிற்காம உன் பொண்டாட்டி கூட போய் குடும்பம் நடத்து. நீங்களே ஒவ்வொரு காசா செலவு செய்து ஒவ்வொரு பொருளையும் வாங்கி விழுந்து இழுந்து பக்குவம் வந்தாதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு நாள் நாங்க இல்லாம போகும்போது தடுமாற வேண்டியிருக்கும். உன்னை நிரந்தரமா போக சொல்லல. உனக்கு குழந்தை பிறந்ததும் இங்க வந்துரு. அது வரை தனி கொடுத்தணும் தான். எனக்கு விருப்பமே இல்லை, ஆனாலும் உங்களுக்காக போறேன். தீபன் சொல்லிவிட்டு அறைக்குள் செல்ல, என்னாச்சு என் போண்டாக்கு? தனி கொடுத்தனும் போகணுமா? எனக்கு விருப்பமே இல்லை, ஆனா அம்மா கண்டிப்பா போகணும்னு சொல்றாங்க. விருப்பம் இல்லாத விஷயத்த ஏன் செய்யணும்? போக வேண்டாம். பேசிட்டேன், போகணும்னு சொல்றாங்க. நான் இன்னும் பேசலையே. ஒன்றும் தெரியாது, என்ன வீட்டை விட்டு போன்னு சொன்னா எப்படி? அதை கத்துக்கத்தானா. போலாம். அம்மா சொல்லி மாட்டேன்னு நான் மறுத்தது கல்யாணத்தை மட்டும்தான். ஆனா அது முட்டாள்தனம்னு தெரியும். நல்ல வேலை உன்னை இழக்கலனா. அம்மா சொன்னா சரியாதான் இருக்கும். என்னோட தனியா வாழ பயமா இருக்கா உங்களுக்கு? நான் தான் உனக்கு இன்சியா இருக்க போறேன்னு தோணுது. போண்டா பேபி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ, டோன்ட் வரி. சைந்தவி கூறவும் தீபன் இடவலமாக தலையசைத்து சிரித்து கொண்டான். தனி கொடுத்தனம், அதற்காக அவன் அறையே காலி செய்து அந்த வீட்டில் மாற்றியிருந்தனர். தீபனின் வீட்டில் உள்ள பொருட்களை தவிர வேறு எதுவும் தரக்கூடாது என்று கீதா மஞ்சுளாவிடம் கூறிவிட சைந்தவி மாமியாரை கண்டு வியந்து கொண்டாள். தீபன் எடுத்திருந்த விடுப்பு முடிய, நான் ஆஃபீஸ் போயிட்டா வீட்டுக்கு வர்ற நேரமே தெரியாது. நிறைய அழுத்தமும் கால அளவும் உள்ள வேலை. ப்ளீஸ், நான் கால் எடுக்காம இருந்தா அப்செட் ஆகாத. நானே திருப்பி கூப்பிடுவேன். தீபன் சொல்ல சரி என மண்டையை ஆட்டி கொண்டாள். பொம்மை மாதிரி தலையாட்டி என் மூட மாத்தி விடாத, வாயை தர. ஓகே போண்டா, புரியுது. இன்னொரு முறை என்ன போண்டான்னு சொன்ன அப்புறம் விளைவுகள் மோசமா இருக்கும். சரிங்க டார்லிங். தீபன் அவளை புருவம் உயர்த்தி பார்க்க சைந்தவி இதழ் குவிக்க சட்டென சிரித்து கொண்டான். அவனின் தலையோ தன்னால் இடவலமாக அசைந்தது. அலுவலகம் வந்தும் கூட அவன் இதழ்களில் தேங்கிய புன்னகை மறையவே இல்லை. தனஞ்சயன் நண்பனை பார்த்து புருவம் உயர்த்தி சிரிக்க, கல்யாணம் ஆனதோ முகம் எப்படி மாறிடுச்சு பாரு. வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன, இப்ப பாரு. உண்மைதான், சைந்தவி வேற மாதிரி. இதுவரை நான் எந்த பொண்ணுகிட்டையும் இப்படி நெருங்கவும் இல்லை, மயங்கவும் இல்லை. பேசியே என்ன சரி பண்றா, அதுவும் குரல் கூட உயர்த்தாம. என்ன சொன்னா நான் தலையாட்டுவேன்னு தெரிஞ்சு வச்சிருக்கா. எனக்கு நேர் எதிரான பொண்ணு. எதிர் துருவம் தானே ஈர்க்கும், அதான் ஈர்க்குது போல. நீ சந்தோஷமா இருக்கல்ல மச்சி, அதான் வேணும். இன்னைக்கு நான் வேலையா டெல்லி போறேன், ரத்ன சாரை பார்க்க. நீ இங்க இருக்கிற வேலையை பார்த்துக்க. இப்ப நீ டெல்லி போறது சரி வராது. பாருதனா, நானும் வேலையை பார்க்குறேன். ஒரு வார வேலை என்னை உள்ள இழுக்க போகுது. தீபன் வேலையில் மூழ்கிவிட சுற்றம் மறந்து இருந்தான். நிறுவனத்தின் மொத்த பணவரவையும் கவனிக்கும் வேலை, தயாரிப்பு, சந்தைப்படுத்துதல், விற்பனை லாபம் என ஒரு பக்கம் கணக்கு பார்த்தால், அதற்காக உழைத்த ஊழியர்களின் செலவு, வாகனம் மற்றும் இதர புத்துணர்வு செலவு என ஒரு பக்கம் பார்க்க வேண்டும். அதுபோக மூலப்பொருள் வாங்க ஒரு பக்கம் கணக்கு பார்த்து தொழில் நடக்க வேண்டி கட்டும் வரிகளை சரிபார்க்க வேண்டும். எல்லாம் கையில் உள்ள பண இருப்பில் முடித்து லாபம் ஈட்ட வேண்டும் என்றால் இந்த செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். ஆக இத்தனை வேலையும் ஆடிட்டரின் பொறுப்பு. ஏசி காற்றில் அமர்ந்து பார்க்கும் வேலை இல்லை இது. ஒரு நிறுவனத்தின் வரவு செலவு பார்க்கும் தணிக்கை குழுதான் நிறுவனத்தின் முதுகெலும்பு. இதில் ஆடிட்டர் தான் அனைத்திற்கும் பொறுப்பு. அத்தனை துறையுடனும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய பொறுப்பு உண்டு இவர்களுக்கு. 9 முதல் 6 தான் இவர்களின் வேலை நேரம் என்று கூறினாலும் அதற்குள் அடங்கும் வேலை அல்லவே இது.
தீபன் மதிய உணவும் தவிர்த்து வேலை செய்து கொண்டிருந்தான். இடையில் வந்த 2 காஃபி தின்பண்டம்தான் அவனின் உணவாக இருந்தது. இரவு இல்லம் வந்தவன் குளித்து வந்து கட்டிலில் விழுந்திருந்தான். சைந்தவி முதலாக அவனுக்கு என்று சமைத்திருக்க, அவனோ உணவு உண்ண வருவேனா என்பது போல உறங்கிக் கொண்டிருந்தான். சற்று நேரம் பொறுத்தவள் அறைக்குள் செல்ல, அவனோ பாவமாக உறங்கிக் கொண்டிருந்தான். மெல்ல அவனை எழுப்பி விட்டவள் அவன் கண் திறக்க காத்திருக்க, சோர்வுடன் கண் விழித்தான். எழுந்து உட்காருங்க, வரேன். தீபன் எழுந்து அமர, அவனுக்கான உணவை ஊட்டிவிட வர, ஏய் சாரிம்மா, இன்னும் 1 வாரம் இப்படிதான் இருக்கும். வாயை திறந்தா ஊட்டுவேன். தீபன் வாய் திறந்து ஆ காட்ட ஊட்டிவிட்டாள். குழந்தைக்கு உணவு தரும் தாயின் கவனம் அவளிடம். நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஊட்டிவிட உண்ணுகிறான். அவளின் முகம் பார்த்து கொண்டே உண்டவன் அவள் எழுந்து செல்ல எத்தனித்த வேளையில் பக்கம் இழுத்து கன்னத்தில் முத்தம் வைத்திருந்தான். தேங்க்ஸ் டார்லிங். ரொம்ப வருஷம் ஆச்சு இப்படி ஊட்டி விட்டு சாப்பிட்டு. பிடிச்சிருக்கு. எனக்கு ஊட்டி விட்ட மாதிரி உனக்கு நான் தரவா? தனியாக தானே சாப்பிடணும் நீ. நீங்களா? எனக்கா? நிஜமாவே வா. தீபன் அவள் கையில் இருந்த தட்டை வாங்கி கொண்டு போய் இட்லி சட்னி என பரிமாறியவன் அவள் எதிரில் அமர்ந்து ஊட்டிவிட, சைந்தவி வாய் நிறைய உணவை கொடுத்திருந்தான். டார்லிங், இப்படி கவலமா ஊட்டி விடக்கூடாது, கொஞ்சம் கம்மியா கொடுங்க. இப்படி சின்ன சின்னதா சாப்பிட்டு எப்ப முடிக்க? இப்படிதான் சின்னதா மெல்ல பொறுமையா சாப்பிடணும். அப்போதான் ஜீரணமாகும், உடல் வைக்காது. ஊட்டி விடுறது கலை, அதுக்கு பொறுமை வேணும். நான் இதுவரை யாருக்கும் ஊட்டி விட்டதே இல்லை, இதுதான் முதல் முறை, அதான் சொதப்புது. இனி சரியா ஊட்டி விடுவேன் பாரு. பார்த்திபன் செய்திருந்தான். அழகான புன்னகையுடன் மனைவிக்கு ஊட்டி விட்டான். வேலை நேரத்தை தவிர அவனிடம் வேறு எப்போதும் நிதானம் இருந்ததே கிடையாது. இன்று மனைவிக்காக பொறுமையை பிடித்து இன்முகத்தோடு அன்பும் கனிவும் சேர்த்து உணவு கொடுத்திருந்தான். அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. உண்டவுடன் உறங்கக்கூடாது என்று பால்கனி வாசலில் நடை பயில விட்டாள். வீட்டில் அவள் செய்த வேலைகளையெல்லாம் அவனுக்கு கதையாக சொன்னாள். பின் கட்டிலில் வந்து சாய தீபனுக்கு மெத்தை சுகமாக இருந்தது. என்ன செய்கிறாள் இவள் என்னை? நான் இதுவரை உணராத உணர்வுகள் கொடுக்கிறாள். ஆனால் அதிலும் எத்தனை இன்பம்! படுத்தவனுக்கு உறக்கம் பிடித்து கொள்ள நடு இரவில் சைந்தவி அவனின் கைகளை விலக்கி நெஞ்சில் தஞ்சமாகி இருந்தாள். தீபன் கண்விழிக்க வெளியே இடி மின்னலுடன் மழை. தன் நெஞ்சில் ஒட்டி கொண்டவளை பிரிக்க முயன்றான். அவளோ இன்னும் இறுக்கி பிடித்து நெருங்கி வர, அவளின் அணைப்பு குளிருக்கு இதமாக, இன்னொரு பக்கமோ அவனை நிலை தடுமாற செய்தது. அத்தியம் 7. சைந்தவி, என்ன இது? விடு என்ன. எனக்கு இடி மின்னல் பார்த்தா பயம். வீட்டில் அம்மாவை கட்டிக்கிட்டு தான் தூங்குவேன். ப்ளீஸ் என்னை தள்ளி விடாதீங்க. அப்போ ஜன்னல் ஸ்க்ரீனை சரியா போட்டுட்டு வரேன், இரு. எழுந்தவன் ஸ்க்ரீனை சரியாக போட்டுவிட்டு நீர் அருந்திவிட்டு அவளின் அருகில் படுக்கவும் உடனே அவனை நெருங்கி படுத்திருந்தாள். தீபன் என்ன முயன்றும் உணர்வுகளை கட்டுக்குள் வைக்க முடியாது விலக, ப்ளீஸ்பா, என்னால் முடியலடி. இப்படி உரசி இறுக்கி அணைச்சா நான் என்ன செய்வேன்? ஏன் இப்போ என்னாச்சு? உனக்கு பயத்தில் சில விஷயம் புரியல. என்ன புரியல? என்னன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, என்னை தூங்க விட, நீ திரும்பி படு. தீபன் விலகி படுக்க அடுத்த 10 நிமிடம் கழித்து ஒரு இடி மின்னல் வர சைந்தவி அவனின் அருகாமை தேடி நெருங்க, இந்த முறை அவனும் இறுக்கி அணைத்திருந்தான். சைந்தவி விழிவிரித்து பார்க்க, நான் சொன்னேன், நீ கேட்கல, இப்போ பார். பார்த்திபனின் இதழ் அவள் இதழ் தீண்ட அறைக்குள் அடைமழை தொடங்கியது. காலையில் எழுந்த சைந்தவிக்கு இரவின் நினைவுகள் வரவும் முகம் மலர, ராத்திரி சும்மா இருக்காம என் கற்பை களவாடிட்டல. எங்க அம்மா உன்னை நம்பி தானே தனியா விட்டாங்க. தீபன் கேட்க, யாரு, நானா? சைந்தவி முகம் சுருக்க, பின்ன வேற யாரு? நீதான். ஆமா, நான் தான். அதுக்கு என்ன இப்போ? என் ஆண் அழகனை நான் என்ன வேணாலும் செய்வேன். சைந்தவி முகம் திருப்பிக் கொண்டு எழ அவளை இழுத்து தன்மேல் போட்டு கொண்டவன் அவளின் கன்னம் வருட, என்ன? பெண் அவள் இதழ்களில் புன்னகையுடன் கேட்க, ராத்திரி ரொம்ப இம்சை பண்ணிட்டேன் தானே? என் கனவுல கண்டதெல்லாம் நேரில் நடக்கவும் கொஞ்சம் பயந்துட்டேன், அவ்வளோதான். உன் கனவுல இதெல்லாம் வருமா? ஏன், உங்களுக்கு வராதா? எல்லா பொண்ணுக்கும் பையனுக்கும் இப்படி ரகசிய கனவு இருக்கும் தானே?
என்னோட ஈரக்கனவுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் நீங்கள் மட்டும்தான். எனக்கு அப்படி ரகசிய ஈரக்கனவெல்லாம் காண நேரமும் இல்லை, ஆளும் இல்லை. அட அதான் எனக்கே தெரியுமே. நீ வந்து தான் மாறிட்டேன், அதுவும் இப்படியெல்லாம். தீபனின் கைகள் அவளை வளைத்து அவனோடு சேர்த்து கொள்ள மீண்டும் அங்கே அடைமழை. முதல் முறையாக அலுவலகத்திற்கு தாமதமாக சென்றிருந்தான். நண்பனின் பார்வையில் கிண்டலும் சீண்டலும் தெரிய விரல் நீட்டி எச்சரித்து வாயில் விரலை வைத்து காட்டினான். தனஞ்சயன் வாய்விட்டு சிரிக்க அவனின் நாற்காலியில் அமர்ந்தவனுக்கு அழையா விருந்தாளியாக புன்னகை முகத்தில் வந்து தேங்கியது. நேற்று இரவு எப்படி நெருங்கினான் என்று அவனுக்கே புரியவில்லை. அவளின் மென்மை கொடுத்த நெருக்கம் அது. அவளை சீண்டும் போது கிடைக்கும் இந்த புது இன்பம் பிடித்திருந்தது. என் தாழ்வு மனப்பான்மையெல்லாம் இவளின் முன் காணாமல் போகிறதே எப்படி? இதுவரை உணராத உணர்வுகளை உணர வைக்கிறாள். ஆம், என்னை மாற்றுகிறாள். நானும் அதை விரும்புகிறேன். தீபனின் மனம் இனிமையாய் அவன் எண்ணங்களை உணர செய்ய உணர்ந்தவன் அதே புன்னகை முகத்துடன் வேலையை பார்க்க தொடங்கியிருந்தான். அன்று இரவு இல்லம் வர சைலேஷ் குரல் கேட்க தீபன் அவனை நலம் விசாரித்து கொண்டே உள்ளே வந்தான். நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க அக்கா என்னென்ன கொடுமைப்படுத்துறா சொல்லுங்க. இன்னும் தொடங்கல, தொடங்கும்போது சொல்றேன். மாமாவை காப்பாற்ற டிப்ஸ் கொடு. 2 பேரும் ஒன்று சேரக்கூடாதே, அது எனக்கு நல்லது இல்லையே. சைந்தவி சொல்ல காலுறையை கழட்டி கொண்டு இருந்த தீபன் சைலேஷ் தோளில் கை போட்டு, நீ என்ன செஞ்சாலும் மாமா மச்சாயங்களை பிரிக்க முடியாது. தீபன் கூறவும் சைலேஷ் மாமனின் தோளில் கை போட்டு ஆம் என்று உறுதி கூறினான். அப்போ நான் மட்டும் தனியா? நீ தான் அக்கா எங்களை சேர விட மாட்டேன்னு சொன்ன, அதான் நாங்கள் சேர்ந்து நிற்கிறோம். எங்களுக்கு நடுவில் வராத. சரி, பழச்சு போங்க. ரொம்ப தான் பெரிய மனசு உங்கள் அக்காவுக்கு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் சைலேஷ். தீபனின் தலை மறைய அக்காவை தேடி சமையல் அறைக்குள் வந்தவன், மாமா இவ்வளோ நல்ல டைப்பா? உண்மையாகவே வேற லெவல் அக்கா. என் தோளில் கை போடவும் ஒரு செகண்ட் என்னால் ஆச்சரியம் தாங்க முடியல. நீ ஹாப்பி தானே? அவருக்கே அவரை சரியா தெரியாது சைலேஷ், அதான் அவர் பிரச்சனை. இயல்பாகவே உன் மாமா நல்லவர் தான், ரொம்ப பாசமான மனுஷன், யாரையும் காயப்படுத்த தெரியாது. இது போதுமே. என்ன போதும்? என்ன சொல்கிறா உங்கள் அக்கா? எனக்கு பாஸ் மார்க் போட்டாளா இல்லை ஃபெயில் பண்ணிட்டாளா? நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்கீங்க, கோல்டு மெடல் கொடுப்போம்னு சொன்னால் உன்னையே கொடுத்துருக்கோம், இது போதுமேன்னு நான் சொன்னேன். சைலேஷ் சொன்னதை கேட்டு தீபன் சிரிக்க இரவு உணவை எடுத்து வைத்தாள் சைந்தவி. மூவரும் கதை பேசி உண்டு முடிக்க சைந்தவி சுத்தம் செய்ய தீபன் அவளுக்கு உதவ வந்தான். உன் தம்பி கூட பேசு போ, நான் பார்த்துக்கிறேன். உண்மையாவா? ஓய், நான் என் அம்மாவுக்கு இந்த உதவியெல்லாம் செய்வேன், இப்போ என் பொண்டாட்டிக்கு செய்கிறேன். இதுக்கு ஏன் கண்ணு விரியுது உனக்கு? ஓடு. சைந்தவி தம்பியுடன் பேச சமையல் அறையை சுத்தம் செய்து பாத்திரம் கழுவி வைத்திருந்தான். அக்காவுடன் பேசிவிட்டு சைலேஷ் கிளம்ப இருவரும் உறங்க வந்திருந்தனர். டார்லிங், நாளையிலேருந்து நானும் வேலைக்கு போக போகிறேன். என் லீவ் முடிஞ்சது. நான் ஏதும் உதவி செய்யணுமா? சீக்கிரம் வந்துடுவீங்க, டின்னர் செய்திருங்க. என்ன என்ன எனக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர 8 ஆகிடும். அதுக்கப்புறம் எப்படி சமைப்பேன்? சைந்தவி, என் வயிற்றில் அடிக்காத, எனக்கு அவ்வளோவா சமைக்க வராது. எங்கள் வீட்டில் அம்மா தான் சமையல், அதுக்கடுத்து இப்போ நீ. நான் வெளியே அதிகம் சாப்பிட மாட்டேன், சமையலுக்கு ஆள் வைக்க வேண்டாம், எனக்கு பிடிக்காது ப்ளீஸ். பெரிய பிரச்சனை தான். அப்போது காலையில் எழுந்து சமைக்க உதவி செய்யுங்க, ஓகே? இது ஓகே, என்ன உதவி சொன்னாலும் செய்வேன். சமையல் செய்ய சொல்லாதம்மா. இப்போ வேண்டாம், ஆனால் வருங்காலத்தில் தேவைப்படும், கற்றுக்க முயற்சி செய்யுங்க. உத்தரவு மகாராணி. தீபன் சொன்ன விதத்தில் சைந்தவி சிரிக்க, என்ன சிரிப்பு? வா வந்து தூங்கு. உங்கள் வேலையை எனக்காக கொஞ்சம் மாற்றுங்க தீபன், விருந்துக்கு போகணும். விருந்தா? எனக்கு உடம்பு குறைய நான் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டா இவங்க விருந்து போட்டே என்னை அணுகுண்டு ஆக்கிடுவாங்க போல. கண்டிப்பாக போகணுமா? என்ன கேட்குறீங்க நீங்கள்? அப்புறம் எப்படி அறிமுகமாவீங்க அவங்களுக்கு? அன்பு உண்மையாக வெளிப்படுறது சாப்பாட்டில் தான். பரிமாறும்போது வருது பாருங்க ஒரு கவனமும் அக்கறையும், அது உள்ளே இருந்து வர்றது. அவங்க வீட்டில் ஒருத்தராக சொந்தமாக மாற வைக்கும். ஸோ யாராவது மதித்து கூப்பிட்டா மாட்டேன்னு உட்காரக்கூடாது, அதுவும் உப்புச்சப்பு இல்லாத காரணத்துக்காக. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், என் தொப்பை வளரும், அதுக்கும் ஒரு வழி சொல்லு. டயட் ஃபாலோ பண்ணுங்க. அடியே, அதுக்கு தானே விருந்து வேண்டாம்னு சொல்கிறேன்.
டயட் சொல்கிறது உணவு கட்டுப்பாடு. இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு சொல்கிறது இல்லை டயட். கூடாதுன்னு சொல்கிறது, உணவை தவிர்க்கிறது டயட் இல்லை. எல்லாமே சாப்பிடணும், ஆனால் கட்டுப்பாடு உங்ககிட்ட இருக்கணும். உங்களை தவிர உங்கள் சாப்பாட்டை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ரொம்ப முக்கியமாக ஒரு மனுஷனால் அவன் உணவை கட்டுப்படுத்த முடிஞ்சா அதுக்கப்புறம் அவனால் எதையும் கட்டுப்படுத்த முடியும். ஸோ உங்கள் உணவை நீங்கள் தான் கட்டுக்குள்ள வைக்கணும். விருந்துக்கு போனாலும். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. எப்படி கட்டுப்படுத்த அதை சொல்லி கொடு. நாளைக்கு வேலை முடிச்சுட்டு கால் பண்ணுங்க. நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். அங்கே உங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. நான் இழைக்க காரணமும் அவங்க தான். ஏதாவது டாக்டரை பார்க்க கூப்பிட்டு போறியா? நீங்களே நாளைக்கு பார்ப்பீங்க. அது நாளைக்கு. இப்போ தீபன் புன்னகையுடன் அவளின் பக்கம் வர, நாளைக்கு வேலைக்கு போகணும், நான் தூங்க விடுங்க. அதெல்லாம் சீக்கிரம் தூங்க விட்டுருவேன். யோ, வாய் ஒன்று பேசுது, கண்ணு வேற சொல்லுது. என்ன ஓடுது உன் மண்டையில்? கல்யாணத்துக்கு முந்தின நாள் என்னை பார்த்து நீ சிரிச்ச நேரத்துலேருந்து நீ மட்டும்தான் என் மூளையில் ஓடுற. அதுவும் கொஞ்சமும் ஓய்வே இல்லாமல் என்னையும் தூங்க விடாமல் ஓடுற. ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஓ, சார் லவ் மூடில் மிதக்கிறீங்க போல. எல்லாம் உன்னால தான். தீபன் கையில் சிக்கி கொண்டவள் மீண்டும் அதே சிரிப்பை அவனுக்கு கொடுக்க, தீபன் அவளை பார்த்து இடவலமாக தலையசைத்து புன்னகைத்து கொண்டான். அத்தியாயம் 7. அவளால் அத்தியாயம் 8. பார்த்திபன் சைந்தவியின் அலுவலகம் முன் காத்திருந்தான். ஆஃபீஸ் உள்ள வந்திருக்கலாம்ல. எங்கள் பாஸ் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். பிக்கப் பண்ண தானே வர சொன்னேன். இப்போ இப்படி சொல்கிற? நாளைக்கு அவர் எப்போ ஃப்ரீன்னு கேட்டு சொல்லு, வந்து பார்க்குறேன். சரி. இந்த சின்ன கம்பெனியில் வேலையா? என்ன சம்பளம் உனக்கு? உங்கள் சம்பளத்தில் 1/4 பங்கு. வாட்? இதுக்கு ஏண்டா இவ்வளோ அலைச்சல்? வீட்டில் இருந்து இருக்கலாமே. தம்பிக்கு ஃபீஸ் கட்ட அப்பாவுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அதான். நான் கட்டுறேன். அவன் படிப்பு என் பொறுப்பு, சரியா? அப்பா ஏற்றுக்க மாட்டார். அதெல்லாம் நான் பேசி சரி பண்ணிடுவேன். எப்படி? நம்ம கல்யாணத்தை நிறுத்த வந்து அப்பா பேசினது கேட்டு ஓடி வந்தீங்கல்ல, அப்படி தானே? ஓய், அரை மனசில் பேச வந்தேன். உங்கள் அப்பா அதையும் இல்லாமல் பண்ணிட்டார். அன்னைக்கு ஏதோ ஒரு நிம்மதியில் எழுந்து போனேன். ஆனால் இப்போ ஐயா மாப்பிள்ளை சொன்னால் 2 2 22ன்னு சொல்லணும். அதான் மாப்பிள்ளைக்கு தர மரியாதை. பார்க்க தானே போகிற? பார்க்குறேன். சைந்தவி சொன்ன முகவரிக்கு வந்து சேர, அது ஒரு சித்த மருத்துவமனை. சைந்தவி முன்னே சென்று அவரை பார்க்க என்று ரிசப்ஷன் பெண்ணிடம் கேட்க, அவள் 10 நிமிடம் காத்திருக்க சொன்னாள். இங்கே யார் இருக்காங்க சைந்தவி? டாக்டர் சதீஷ் இருக்காரு. நான் உடல் எடையை குறைக்க உதவி செய்தவர். லேட் ஆகுமா? பசிக்குது எனக்கு. லஞ்ச் என்ன சாப்பிட்டீங்க? டீ. தீபன், வேலைம்மா. வேலை கவனத்தில் இதெல்லாம் தெரியாது எனக்கு. நேரங்கெட்ட நேரம் சாப்பிட்டா உடம்பு வைக்க தான் செய்யும். ஜிம்மெல்லாம் போகிறது வேஸ்ட்டு தெரியுமா? சைந்தவி பேசும்போதே அவர்களை உள்ளே அழைக்க இருவரும் சதீஷ் அறைக்குள் நுழைந்திருந்தனர். சைந்தவி சதீஷை கண்டு புன்னகைத்து வணக்கம் வைக்க அவனும் வணக்கம் சொன்னான். சதீஷண்ணா, இவர் தான் என் சரிபாதி பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன், உட்காருங்க. இருவரும் அமர இருவரையும் பார்த்து ஒரு சேர புன்னகைத்தவன், என்ன விஷயம் சைந்தவி, ஹாஸ்பிட்டல் வந்திருக்க? அண்ணா, இவருக்கு டயட் பற்றி சொல்லி கொடுக்கணும், அதுக்கு தான் வந்தோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தனியாக சில கேள்வி கேட்கணும் சைந்தவி. என்ன கேள்வி அண்ணா? இங்கேயே கேளுங்க, எங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்லை. அது இவர் தான் உன் அவரா? தயங்கி கேட்டுவிட்டு தவிப்பாக இருவரையும் பார்த்தான். சைந்தவி புன்னகையுடன் ஆம் என்று தலையசைக்கவும் நெஞ்சை பிடித்து கொண்டான். பார்த்திபன், சாரி, நீங்கள் தொப்பை இல்லாமல் அழகாக இருப்பீங்கன்னு சைந்தவி சொல்லியிருக்கா. உங்களுக்காக தான் உடலை குறைக்க அவ்வளோ முயற்சி செய்தா. அதான் உங்களை பார்த்ததும் இந்த கேள்வி வந்துருச்சு. தப்பாக நினைக்க வேண்டாம் ப்ளீஸ். தப்பாக நினைக்க இதில் என்ன இருக்குது? சைந்தவி சொன்னது சரிதான். படிப்பும் வேலையும் என்னை இப்படி பண்ணிடுச்சு. நானும் குறைக்க 2 வருஷமாக முயற்சி பண்ணுறேன். முயற்சி மட்டும்தான் இன்னும் பண்ணுறேன். சைந்தவி உங்களை பார்க்க கூப்பிட்டு வந்ததும் இதுக்கு தான். முதல்ல ஏதாவது குடிங்க, அப்புறம் பேசலாம். இளநீர் வரவும் மூவரும் முதலில் அருந்தியிருந்தனர். டயட்னு சொல்கிறது உணவு கட்டுப்பாடு. அதாவது நம்ம விருப்ப உணவுகளை கட்டுப்பாடு வச்சு சாப்பிடணும். பிடிச்சிருக்குன்னு அளவு மீறி சாப்பிடக்கூடாது. உணவை கட்டுப்பாட்டில் வைக்க ஒரு உணவு திட்டம் இருக்கணும். இந்த யோயோ டயட் இருக்கக்கூடாது. 4 வாரம் மட்டும் அதை கடைப்பிடிப்பாங்க, அப்புறம் வண்டி தடம் மாறிடும்.
வாழ்க்கை முழுக்க கடைப்பிடிக்க முடிகிற ஒரு டயட் பிளான் ரெடி பண்ணுங்க. உங்கள் டயட் பிளானில் உங்களுக்கு பிடிச்ச உணவு இருக்கணும். அந்த திட்டத்தில் உள்ளபடி சாப்பிடணும். உங்கள் உணவு திட்டம் உங்களுக்கு பசி, தலைவலி, கோபம், ஸ்ட்ரெஸ், அப்புறம் கிரேவிங்னு சொல்கிற ஆசைகள் இதை தரக்கூடாது. எந்த உணவையும் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச எல்லா உணவையும் சாப்பிட இந்த திட்டம் உங்களுக்கு உதவணும். இப்படி ஒரு பிளான் இருந்தால் தான் டயட் தொடர முடியும். இதில் தான் நிறைவும் கிடைக்கும், உங்கள் உடலும் ஃபிட் ஆகும். இந்த திட்டம் உங்களை டயட்டில் இருக்கேன்னு ஃபீல் பண்ண வைக்காது. உடற்பயிற்சி செய்ய ஆற்றல் தரும். பசிக்கான ஹார்மோன், கட்டுப்பாட்டில் இருக்கேன்னு சொல்லி உணவை தவிர்க்கும் போது பிறக்கிற அழுத்தம், அதற்கான ஹார்மோன், இதுக்கெல்லாம் வேலை இருக்காது. புரியுது சார். அப்போ எது சமச்சீர் உணவு? பார்த்திபன் கேட்க, பொதுவாக ஒரு நாளைக்கு 40% கார்ப்ஸ், 30% புரதம், 30% கொழுப்பு இருக்கிற மாதிரி சாப்பிடணும். 2 இட்லி, 1 வடை, 1 கப் சாம்பார், 1 கப் சட்னி, சமச்சீர். 2க்கு மேலே இட்லி எடுத்தால் கார்ப்ஸ் அளவு அதிகமாகும். பருப்பு இல்லாமல் சட்னி மட்டுமே எடுத்தால் புரத குறைபாடு. அளவு இல்லாமல் சாப்பிடும்போது உடலும் சில சத்துக்களை நிறைய சேர்த்து வைக்கும். விளைவு சரிசமமாக இல்லாத சத்துக்களும் சத்து குறைபாடும் ஏதாவது நோயை கொண்டு வரும். அளவாக சாப்பிட பழகிட்டா போதும். அதே போல் நேரங்கிட்ட நேரம் சாப்பிடக்கூடாது. சரியான நேரத்துக்கு சாப்பிடாம நேரம் கழித்து கடமைக்கு எதையாவது உள்ளே போட்டு வைக்கக்கூடாது. அதிக நேரம் ஒரே இடத்துல உட்காரக்கூடாது. உடலுக்கு தேவையான அளவு தண்ணீரும் தூக்கமும் கொடுக்கணும். இது எல்லாமே டயட் தான். உடல் கட்டுக்கோப்பாக இருக்க உணவு கட்டுப்பாடு முக்கியம். தேங்க்ஸ் மிஸ்டர் சதீஷ். நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் எங்கே தப்பு பண்ணுறேன்னு எனக்கு இப்போ நல்லா புரியுது. உங்களால் முடியும் பார்த்திபன். நீங்கள் தண்ணி தம்மெல்லாம் எப்படி தொடாமல் இருக்கீங்க, அதுபோல் தான் இதுவும். சீக்கிரமே உங்களுக்கு இது பழகிடும். தேங்க்ஸ் சதீஷ் அண்ணா. நானே இதை அவருக்கு சொல்லியிருப்பேன் தான். ஆனால் நீங்கள் சொன்னால் அவருக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் தான் வந்தேன். 2 பேரும் ஃப்ரீயாக இருக்கும்போது விருந்துக்கு வரணும் இந்த அண்ணன் வீட்டுக்கு. சரியா? கண்டிப்பாக வருவோம் சதீஷ். பார்த்திபன் கூறவும் சைந்தவி புன்னகைத்து கொண்டாள். இருவரும் அவனிடமிருந்து விடை பெற்று கிளம்பி காரில் அமர, தேங்க்ஸ் சைந்தவி. என் தப்பை சரியான நேரத்தில் சரி செய்திருக்க. லவ் யூ டியர். வெறும் வார்த்தையிலெல்லாம் வேண்டாம் உங்கள் தேங்க்ஸை. ராத்திரி ராத்திரி பார்த்திபன் கண்ணில் ஆர்வம் மின்ன கேட்க, ராத்திரி கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்து காட்டுங்கன்னு சொல்ல வந்தேன். கிஃப்ட் என்ன வேணும்னு சொல்லு, வாங்கித்தரேன். எனக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்சு வாங்கிட்டு வாங்க. சரி, வீட்டில் விட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். டின்னர் செய்யாத, தயாராகி இரு. எங்கே கூப்பிட்டு போக போகிறீங்க? போனதும் தெரிஞ்சுக்க. இப்போ இறங்கு. பார்த்திபன் இறக்கி விட்டு கிளம்ப சைந்தவி இல்லம் வந்து ஓய்வு எடுத்து மீண்டும் தயாராகி காத்திருக்க, இவனும் ஃப்ரெஷ்ஷாகி உடை மாற்றி வந்தான். மீண்டும் இருவரும் வெளியே புறப்பட்டு இருந்தனர். கார் அவளின் இல்லம் இருக்கும் சாலையில் நுழைய துள்ளி குதித்திருந்தாள். என் மாமியார் வீட்டில் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் டின்னர் தயாராகுது. அதுவும் என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச சப்பாத்தி முட்டை கிரேவி. உண்மையாவா? என் தேங்க்ஸ் கிஃப்ட் உனக்காக. பிடிச்சிருக்கா? பார்த்திபன் கேட்கவும் அவன் கன்னத்தில் முத்தம் வைத்திருந்தாள். வாவ், இது நல்லா இருக்கே, இன்னொன்று கொடு. வீட்டுக்கு போய் தரேன், இப்போ உள்ள வாங்க. முகமெல்லாம் புன்னகையுடன் துள்ளி குதித்து செல்லும் அவளை கண்டு இவனுக்கும் புன்னகை. அவளின் பின்னே உள்ளே செல்ல தாமோதரன் மஞ்சுளா இருவரும் வரவேற்க சைலேஷ் வீட்டில் இல்லை. பார்த்திபன் மாமனாருடன் பேசிக்கொண்டிருக்க சைலேஷ் வந்திருந்தான். அவன் கைகளில் ஐஸ்கிரீம். என்னடா இது? உனக்காக மாமா வாங்கிட்டு வர சொன்னார், வாங்கிட்டு வந்துட்டேன். சைந்தவி அவனை பார்த்து புன்னகைக்க பார்த்திபன் கன்னத்தை தடவி காட்டினான். பெண்ணவள் நாணம் மறைக்க சமையல் அறைக்குள் மறைந்திருந்தாள். இங்கே தீபன் மாமனாரிடம் சைலேஷ் படிப்பு செலவை அவன் ஏற்றுக்கொள்வதாக கூற அவரோ மறுத்திருந்தார். ஏன் மாமா, நான் செய்யக்கூடாதா? செய்யக்கூடாதுன்னு இல்லை தீபன், உங்கள் எண்ணத்தில் தப்பு இல்லை. நாங்கள் அனுமதி கொடுத்தா நாளைக்கு விஷயம் வெளியே தெரியும் போது எங்கள் தேவைக்காக உங்களை பயன்படுத்தின மாதிரி ஆகிடும். என்ன மட்டும் அன்னைக்கு யாரோ சிரிக்கட்டும் யாரோ பேசட்டும்னு சமாதானம் சொன்னீங்க. இப்போ உங்ககிட்ட இதை நான் எதிர்பார்க்கல. தீபன் அமைதியாய் எழுந்து சைந்தவின் அறைக்குள் சென்றிருந்தான். லால் அத்தியாயம் 9. தாமோதரன் மஞ்சுளாவை அழைத்து பேச சைலேஷ் சைந்தவியை பார்க்காது அமர்ந்திருந்தான். என்னாச்சுடா, என்ன பாரு. என்னால தான் உனக்கு கஷ்டம் இல்லைக்கா.
கல்யாணமாகியும் சுமைய தாங்க வைக்கிறேன். மாமாக்கு விருப்பம் இல்லை போல. நான் பார்ட் டைம் வேலையில சேர்ந்து பார்த்துக்கிறேன். நீ சந்தோஷமா இரு அக்கா. டேய், உன் மாமா என்ன சொன்னார்? சைந்தவி இடத்துல இருந்து நான் செய்யறேன், அவளுக்கு எதுக்கு வீண் சிரமம்னு சொன்னார். இரு வர. அக்கா, மாமா மேல தப்பு இல்ல, உன் முகமே சரியில்லை. எல்லாம் எனக்கு தெரியும், உட்காரு வரேன். அறைக்குள் சென்றவள் அலைபேசியில் எதையோ பார்த்து கொண்டு நின்றிருந்தவன் முன்னே வந்து நின்றாள். என்ன சொன்னீங்க தீபன் அப்பா கிட்ட? எனக்கு சிரமமா இருக்குன்னு சொன்னேனா? உங்களை பணம் கட்ட தான் சொன்னேனா? ஏன் யார் மனசையும் புரிஞ்சுக்காம பேசி வைக்கிறீங்க? ஏய், நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல. சைலேஷ் சொன்னது பொய்யா? அவன் புரியாம கூட சொல்லியிருக்கலாம் தானே. அவன் குழந்தை இல்ல. சரி, இப்ப என்ன பிரச்சனை அத சொல்லேன். மாமா என்ன சொன்னார்? சரின்னு சொல்லிட்டாரா? அவனுக்கு ஃபீஸ் கட்டுறேன்னு எதுக்கு சொன்னீங்க? உனக்கு சிரமம் வேண்டாம்னு தான். நான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னேனா? சிரமமா சிரமம்? நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, என்ன உங்க எண்ணம்? என்னாச்சு இப்போ உனக்கு? சத்தம் போடாத, முதல்ல வெளியே கேட்க போகுது. சைந்தவி, மஞ்சுளா அழைக்க அறையை விட்டு வெளியேறி இருந்தாள். பின் அமைதியாக அனைவரும் உண்ணாமர மஞ்சுளா பரிமாற அவரையும் தீபன் அமர சொல்ல அவர் மறுக்க தீபன் மீண்டும் சொல்லவும், அதான் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்றாங்க தானே, ஏன் வற்புறுத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்க எண்ணம் போலவே எல்லாம் நடந்துக்கணும்ல. சைந்தவி கோபமாக பேச மஞ்சுளா அவளின் கைப்பிடிக்க தீபன் எதுவும் பேசவில்லை. உணவு முடித்து ஹாலில் வந்து அமர, எனக்கு சைந்தவி சம்பளம் எவ்வளோன்னு இன்னைக்கு தான் தெரியும். எங்க வீட்டில் பொண்ணுங்க வேலைக்கு போறது அவங்க விருப்பத்துக்காக மட்டும்தான், பணம் சம்பாதிக்க இல்லை. பொண்ணுங்க மேல வீட்டு பண சுமைய வைக்கக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காங்க. அதான் சைலேஷ் படிப்புக்கு அண்ணனா நின்று நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு கேட்டேன். வேற எந்த தப்பான எண்ணமும் எனக்கு இல்லை. உன் அக்கா வேலைக்கு போறது எனக்கு கஷ்டம் இல்லை சைலேஷ். அவளுக்கு ஓவியம் வரைய விருப்பம். ஆனா வீட்டுக்காக அதை மறந்துட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கா. அதான் இதை வாய்ப்பா பயன்படுத்தி அவ பொறுப்பா நான் எடுத்துக்கிட்டு அவளுக்கு ஓவியத்தை கையில கொடுக்க ஆசைப்பட்டேன். இது தப்பா? பார்த்திபன் பேசி முடித்து இருக்க, தப்பு எதுவும் இல்லை மாப்பிள்ள, உங்க எண்ணம் புரியுது. ஆனா இதை மாத்த வேண்டாமே. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் மாமா. உங்க குடும்ப விஷயத்துல தலையிட்டது என்னோட தப்பு தான், மன்னிச்சிடுங்க. தீபன் கடைசி வரிகளை சைந்தவியை பார்த்து கொண்டே கூற சைந்தவி அவளின் அறைக்குள் சென்றிருந்தாள். தாமோதரன் ஏதோ சொல்ல வர அதற்குள் அவனுக்கு அழைப்பு வரவும் அலைபேசியை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றிருந்தான். பேசிவிட்டு வந்தவன் இயல்பாக அறைக்குள் சென்று, வீட்டுக்கு போலாமா சைந்தவி? நான் வரல, நீங்க போங்க. சரி, நாளைக்கு வந்து கூப்பிட்டு போறேன். வேண்டாம், நானே வந்துடுவேன். சரி, வரேன். மாமனார் மாமியார் என அனைவரிடமும் விடை பெற்றவன் எந்த உணர்வையும் காட்டாது காருக்குள் வந்து அமர்ந்து வாசலை பார்க்க வழியனுப்ப கூட வரவில்லை. ஒரு நொடி கண்மூடி பெருமூச்சு விட்டு கொண்டவன் தலையை இடமலமாக அசைத்து கொண்டான். இல்லம் வந்தவனுக்கு அவள் மீது கோபம் வந்தது. தப்பாய் புரிந்து கொண்டு கோபம் கொண்டு இருக்கிறாள். என்னிடத்தில் இருந்து விளக்கத்தை கேட்காது என்னை காயப்படுத்தி விட்டாள். என் எண்ணங்களை கூறி நான் மன்னிப்பு கேட்ட பின்னும் கூட அவளுக்கு அவளின் கோபம் பெரிதாக இருக்கிறது. அறைக்குள் சென்றவன் உடைமாற்றி படுக்க தூக்கம் வரவில்லை. நீண்ட நேரம் புரண்டு படுத்து கண்ணாயர்ந்த நேரம் கனவில் சைந்தவி கன்னத்தில் முத்தம் வைத்துவிட்டு துள்ளி குதித்து ஓடினாள். தீபனுக்கு தூக்கம் கலைந்து போனது. நீண்ட நேரம் அமர்ந்திருந்தவன் அதிகாலையில் உறங்கி காலதாமதமாக எழுந்து உடற்பயிற்சி செய்யாது அவசரமாக கிளம்பி காலை உணவை உண்ணாது அலுவலகம் வந்து சேர்ந்தான். வேலை அவனை இழுக்க வேலையில் மூழ்கிவிட்டான். 11 மணிக்கு வயிறு சத்தம் போட்டு அதன் தேவையை சொல்ல காலையிலிருந்து நீர் கூட அருந்தவில்லை என்று நினைவு வர கோபமும் வந்தது. எல்லாம் அவளால். என்னை பைத்தியமாக்கி பார்க்கிறாள். என்னை காதலித்தேன், காதலிக்கிறேன் என்கிறாள். ஆனால் என்னை சரியாக அறியவில்லையே அவள். அப்படி என்ன தவறு என் எண்ணத்திலும் வார்த்தையிலும்? ராட்சசி, என் இயல்பையே மாற்றுகிறாள். மனதில் அவளுக்கு அர்ச்சனை செய்தவன் எழுந்து சென்று ஒரு சாண்ட்விச் உண்டு வந்து அமர்ந்தான்.
மீண்டும் வேலைக்குள் கவனம் செல்ல தனஞ்சயன் வந்து நின்றான். என்னதனா, என்னாச்சு உனக்கு? வீட்டில் எதுவும் பிரச்சனையா? இல்லையே. ஏன்? மூஞ்சி. அப்புறம் என்ன, காதல் மயக்கமா? சைந்தவியின் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க. பிரான்ஸ் ஆஃபீஸ் போக வேண்டிய ஃபைல் இது. ஷிட். பார்த்திபன் அவனே சமாதானம் செய்து கொண்டான். சாரி தனா, வேற காப்பி பிரிண்ட் போட்டு கொண்டு வர சொல்லு, கையெழுத்து போட்டு தரேன். சண்டையா? இல்ல. 2 நிமிடம் யோசித்து பின் அனைத்தையும் கூறினான். தப்பா புரிஞ்சிருக்காங்க, சரியாகிடும் விடு. அதையே மண்டையில போட்டு குழம்பாத. வேலையில கவனம் இல்லை பாரு. வலிக்குது. அவ ஒதுக்கம் ஏதோ மாதிரி. சண்டை போட்டு இருந்தா கூட வலிக்காது போல. எப்போ பார்ப்பேன்னு இருக்கு. அப்ப லீவ் போட்டு போ. நான் மும்பை போகணும் இன்னைக்கு, மறந்துட்டியா? அட ஆமா. அந்த ஃபைல் எல்லாம் தயாரா? தயார். நீ எதுக்கும் ஒரு முறை பார்த்துடு. பின் இருவரும் வேலையில் கவனமாக உணவு இடைவேளையின் போது ஒன்றாக அமர்ந்து உணவு ஆர்டர் செய்ய தீபனின் தட்டை பார்த்து தனா புருவம் தூக்கினான். அவன் தட்டில் சாலட் பாதி தட்டை நிறைத்திருக்க ஒரு சப்பாத்தியும் பருப்பும் வாங்கியிருந்தான். மாலை இல்லம் வந்து உடைகளை அடுக்கி வைக்க சைந்தவியை வீட்டில் விட உடன் வந்தான் சைலேஷ். ஹாலில் அவனை அமர சொல்லிவிட்டு அறைக்குள் வந்தவள் அவன் உடையை எடுத்து வைப்பதை பார்த்து, எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணை அடிமையாக்கி அவளோட அடையாளத்தை முடக்கி வீட்டில் வைக்கிற ஆள் நான் இல்லை. என் அம்மாவும் அப்பாவும் என்னை அப்படி வளர்த்தவும் இல்லை. தீபன், நான்... பேசாதடி. ஒரு ஃபோன் பண்ண தோணலை தானே? என் ஃபோனை எடுக்கவும் வீம்பு இல்லை. காலையில் வேலைக்கு பட்னியா போனேன். என்ன ஒரு அருமையான காதல் உனக்கு என் மேல. சரி, எங்க போறீங்க? எங்கேயோ போறேன். சொல்லதான் கூப்பிட்டேன். நீங்க ஃபோனை எடுக்கலையே மேடம். தீபன், இவ்வளவு கோபம் வேண்டாமே. உன்னை விட எனக்கு கம்மின்னு தான் நினைக்கிறேன். அறையை விட்டு வெளியே வந்தவன் சைலேஷை கண்டு அவனுக்கு புன்னகையை கொடுத்திருந்தான். அவனின் தோளில் கை போட்டு வெளியே அழைத்து சென்றவன் ஏதோ பேசிவிட்டு கிளம்பியிருந்தான். தனியே வீட்டின் உள்ளே வரும் தம்பியை கண்டவன் அவனை கேள்வியுடன் நோக்க, மாமா மும்பைக்கு போறாராம். உன்னை இங்க தனியா இருக்க வேண்டாம்னு சொன்னாரு. மாமா வீட்டில் விடவா, நம்ம வீட்டுக்கு வரியா? மாமா வீட்டில் விட்டுட்டு போ. அம்மா அப்பா கிட்ட சொல்லிடு. சைந்தவி அவனின் இல்லம் செல்ல கீதா இன்முகத்தோடு வரவேற்றிருந்தார். ஏன் சைலேஷ், உன் மாமா உனக்காக எதுவும் செய்யக்கூடாதா? அச்சோ அத்தை, அப்படி இல்லை. அதான் அவனுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டீங்க இல்ல. உங்க அக்காவை இப்படி ஒதுக்கினா உனக்கு சந்தோஷமா சைலேஷ்? அச்சோ அத்தை, ப்ளீஸ், சங்கடமா இருக்கு. மாமா செய்யலாம், அவருக்கு உரிமை இருக்கு. ஆனா பொண்ணை கொடுத்த இடத்துல எப்படி அத்தை? பொண்ணை கொடுத்து பையனை எடுத்திருக்கீங்க சைலேஷ். அவன் உன் மாமா. சைந்தவி இடத்துல இருந்து உனக்கு அண்ணா. உன் அக்கா உனக்கு அம்மா போலன்னு தானே சொன்னேன். அப்போ அவன் உனக்கு அப்பா மாதிரி. பார்த்திபன் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினான். அதான் கேட்டேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விடுங்க. எங்க வருத்தம் எங்களோட போகட்டும். நான் அப்பா கிட்ட பேசுறேன் அத்தை, சாரி. சரி வாங்க, உனக்கு பிடிச்ச சிக்கன் விண்டலூ செஞ்சிருக்கேன், சாப்பிடலாம். நான் வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அத்தை? தீபன் சொன்னான் நீங்க வர்ற விஷயத்த, அதான் செஞ்சேன். இருவரும் கை கழுவ செல்ல, மாமா ரொம்ப நல்லவர் அக்கா. நான் தான் புரியாம பேசினேன்னா நீயும். பாவம் அக்கா, அவரே செய்யட்டுமே. நம்ம அவருக்கு வேற மாதிரி திருப்பி கொடுத்துடலாம். சாப்பிட்டு அறைக்குள் வந்தவளுக்கு தீபனின் கோபம் நினைவுக்கு வர கண் கலங்கி போனது. ஏன் இப்படி சட்டென கோபம் கொண்டோம்? அவளுக்கே இன்னும் புரியவில்லை. எல்லாம் அவளால். அத்தியாயம் 10. அடுத்த நாள் காலையில் சைந்தவி எழுந்து வர கீதா காஃபி வைத்து கொண்டிருந்தார். ஏன் இத்தனை கோபம்? 30 வயசு பையன் கண்ணில் தண்ணி. என்ன செய்வேனா? சிரிப்பு ஒரு பக்கம், இத்தனை காதல் ஒரு மாசத்துல சாத்தியமான ஆச்சரியம் ஒரு பக்கம். சீக்கிரம் சமாதானமாகிடுங்க. அத்தை, அவர் எப்போ வருவார்? உன் புருஷனை கேளு. பேசலையா? பேசவை. கல்யாணமே பண்ண உனக்கு இதெல்லாம் தூசு சைந்தவி. என் மேல கோவமா அத்தை உங்களுக்கு?
பார்த்திபன் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான். மனசு கஷ்டமா இருந்தா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுவான். அப்படித்தான் உங்க சண்டைய சொன்னான். எனக்கு இதுல சொல்லவோ பேசவோ எதுவும் இல்லை. நீங்க தான் பேசி ஒரு புரிதலுக்கு வரணும். நான் கேட்டது ஏன் இந்த கோவம்? உன் கோவத்துல என்ன லாபம் இப்போ? சட்டுன்னு யோசிக்காம வர்ற கோவம் நல்லதுக்கு இல்லை, அவ்வளவுதான். சாரி அத்தை, இனிமேல் இப்படி எடுத்தோம் கவிழ்த்தோம்னு இருக்க மாட்டேன். ப்ராமிஸ்? கீதா புன்னகையுடன் கை நீட்டி கேட்க சைந்தவி சத்தியம் செய்து கொடுத்திருந்தாள். அறைக்குள் வந்தவள் அலைபேசி எடுத்து அவனுக்கு அழைக்க முதல் ரிங்கில் எடுத்திருந்தான். இன்னும் என் மேல கோவமா? நான் செஞ்சது தப்புதான். பதில் சொல்லுங்க. சைலேஷ் பார்ட் டைம் வேலைக்கு போறேன்னு சொன்னதும் தாங்கல எனக்கு. அவன் கண் கலங்கி சொல்லவும் யோசிக்காம பேசிட்டேன். எதிரில் சத்தம் இல்லாது சைந்தவி அலைபேசியை பார்க்க அழைப்பை முடித்திருந்தான். சைலேஷ் எனக்கு பையன் மாதிரி தீபன். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா. நீங்க அன்னைக்கு சொன்ன பதில் கேட்டு எனக்கு நெஞ்சடைச்சு போயிடுச்சு. என் தப்பு புரியவும் குற்ற உணர்வு. உங்க முகம் பார்க்க முடியல. என்ன காதலிச்சேன்னா? உங்களை பத்தி தெரிஞ்சிருந்தோம் இப்படி பேசிட்டேன்னு எனக்கு வருத்தம். எல்லாம் என் தப்பு தான். உங்க மனசை உடைச்சது நான் தான். மன்னிச்சிடுங்க. எப்போ வருவீங்க? உங்களை மிஸ் பண்றேன்னா. என்கிட்ட ஒரு ஃபோன் பேசக்கூடாதா? அவ்வளோதானா? தினம் இப்படி மனதில் உள்ள அனைத்தையும் சொல்லியிருந்தாள். அவனோ இரும்பு குண்டு போல சலனமின்றி அமைதியாக இருந்தான். ஒரு வாரம் பேசாது சென்றிருக்க மனமோ அவனை மிகவும் தேடியது. அவன் குரல் கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தவள், இன்னைக்கு என்கிட்ட பேசல, மதியம் சாப்பிட மாட்டேன். அப்போ காலையில தின்னுட்ட. வேண்டாம், சாப்பிடாத. அப்பவாவது உனக்கு கொழுப்பு குறையுதான்னு பார்ப்போம். எனக்கு ஒன்றும் கொழுப்பு இல்லை, உங்களுக்கு தான் இப்போ வீம்பு. இதோ உன் வாய் கொழுப்பு குறையில பாரு. கிளம்பு, வீட்டுக்கு போ, வந்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு மதியம் சாப்பிட சப்பாத்தி எக் சாலட் வேணும். இதோ கிளம்பிட்டேன் ஆஃபீஸ்லேருந்து. சீக்கிரம் வாங்க, காத்திருக்கேன். வீட்டுக்கு வந்தவள் பரபரப்பாக உடைகளை எடுத்து அடுக்கி கீதாவிடம் தீபன் வருவதை கூறிவிட்டு இவள் கிளம்புகிறேன் என்று கூறவும் அவளை கண்டு சிரித்தவர், என்ன சண்டை முடிஞ்சது போல? இல்லை அத்தை, இன்னும் அவர் கோவமாக தான் இருக்கார். இனிமேல் தான் சமாதானம் பண்ணணும். சரி, அவனுக்கு இனிப்பு சீடை ரொம்ப பிடிக்கும். அந்த சம்பளத்தில் இருக்கு, அதையும் எடுத்துக்கோ. சைந்தவி அனைத்தும் எடுத்து வெளியே வர கீதா டிரைவரை கார் எடுக்க சொல்ல சைந்தவி கிளம்பி கடைக்கு சென்று முட்டை காய்கள் என வாங்கி கொண்டு இல்லம் வந்திருந்தாள். அவனுக்கு என உணவை செய்து குளித்து உடைமாற்றி ஹாலில் வந்து அமர்ந்து காத்திருந்தாள். மதியம் 2 மணிக்கு வந்து சேர்ந்தான் தீபன். கதவை திறந்ததும் கண்ணில் நீர் கோர்த்தது பெண் அவளுக்கு. தீபன் அறைக்குள் சென்று அவனும் குளித்து உடைமாற்றி வர எதுவும் பேசாது உணவை எடுத்து வைத்தாள். உணவை உண்டவன் அமைதியாய் சென்று பால்கனியில் அமர்ந்து கொண்டான். இன்னும் கோபமா? என்ன பண்ணா கோபம் போகும் உங்களுக்கு? ப்ளீஸ் என்னோட பேசுங்க தீபன். உன்னால என் வேலையை என்னால செய்ய முடியல. தூக்கம் இல்லை, பசி இல்லை, உன் இருப்பும் அணைப்பும் தான் தேடிச்சு மனசும் உடம்பும். என்னடி பண்ற என்ன? கோபம் இருக்க வேண்டிய எனக்கு உன் குரல் கேட்காம ஒரு வாரம் பைத்தியம் மாதிரி இருந்திருக்கேன். இனி என்கிட்ட கோபம் வந்தா காட்டு. இப்படி பேசாம என்னை விட்டு விலகி போகாத, தெரியுதா? பேசாம இருக்குது எவ்வளவு வலின்னு. அது ரொம்ப கில்ட்டி ஃபீல் எனக்கு. ஏதோ பெரிய தப்பு செஞ்ச உணர்வு, எனக்கே புரியல. அவ்வளோ பாசம் தம்பி மேல. அவன் சின்ன பையன் தீபன். அப்பாக்கு வேலை இல்லாம போய் கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தார். அம்மா தான் அப்ப எல்லாமே செய்வாங்க. அப்புறம் அப்பா டெய்லர் கடை போட்டாரு. வருமானம் ஓரளவுக்கு தான் வரும். எங்களுக்கு சிலது கிடைக்கும், சிலது கிடைக்காது. எனக்கு இன்ஜினியரிங் படிக்க ரொம்ப ஆசை, கிடைக்கல. அதான் அவன் ஆசை போல அவனை படிக்க வைக்க முயற்சி செய்கிறேன். அவன் நீ உன் வாழ்க்கையை பாருக்கா, நான் வேலைக்கு போய் படிக்கிறேன்னு சொன்னதும் நான் என் படிப்பை இழந்து நின்னப்போ இருந்த அதே வலி அவன் கண்ணில். அதான் உடனே கத்திட்டேன். சாரிப்பா. சைந்தவி கண் கலங்கி பேச, லூசு, அதான் நான் இருக்கேன் இல்லை உனக்கு. நான் முழு மனசா தானே செய்கிறேன்னு சொல்கிறேன். நீ வேலையை விடு முதல்ல, புரியுதா?
சைலேஷை இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லு, வேற எதுவும் பேசாத. இல்லை அது சைந்தவி பேச வர பார்த்திபன் முறைத்து பார்க்கவும் எதுவும் பேசவில்லை. தீபன் லேப்டாப்புடன் அமர்ந்தவன் வேலையில் மூழ்கி போக சைந்தவி அவன் முன்னே கெஞ்சும் முகத்துடன் நிற்க தீபன் அவளை கண்டு கொள்ளவே இல்லை. மாலை மஞ்சுளா தாமோதரன் இருவரும் சைலேஷுடன் வர அவர்களை இன்முகத்துடன் வரவேற்றவன் அமர சொல்ல, அக்கா நீங்க வர சொன்னதா சொன்னா மாமா. சைலேஷ் சொல்லவும் அனைவரையும் ஒரு முறை பார்த்தவன், உன் அக்கா இனிமேல் வேலைக்கு போக போறதில்ல. சரி மாமா, உன்னோட படிக்க வர போறா, அவளை பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வரணும், அதான் உன் வேலை. அது போக உங்க படிப்பு என் பொறுப்பு. அப்புறம் இந்தா இது என் கார்டு, உன் படிப்புக்கு தேவையான உனக்கு தேவையான எல்லாமே இதுல வாங்கிக்கோ. வேலைக்கு சேர்ந்து முதல் சம்பளம் வாங்கிட்டு கொடு. தீபன் சொல்ல சொல்ல சைந்தவி கண் கலங்கி நிற்க, இதெல்லாம் வேண்டாமே. தாமோதரன் மறுக்க வர, அப்பா உங்க பொண்ணை கூப்பிட்டு போங்க, எனக்கும் வேண்டாம். என்ன தம்பி எங்களுக்கு சங்கடமா இருக்கு. மஞ்சுளா கூற, எங்களுக்கும் தாண்டி சங்கடமா இருக்கு. ஏன் மஞ்சு, என் பையன் உனக்கும் தானே பையன். நீங்க சொல்லுங்கண்ணா, என் பையன் உங்க குடும்பத்துல ஒருத்தன் இல்லையா? சைந்தவி குணத்துக்கு மட்டும் பொண்ணு எடுக்கலனா, நம்ம ஒரு குடும்பமா இருப்போம்னு நம்பி எடுத்தேன். கீதா வீட்டின் உள்ளே வந்தவர் கூற, விடுமா, நான் யாரோ அவங்களுக்கு. என்னை வீட்டில் ஒருத்தனா நினைச்சிருந்தா தயக்கம் இருக்குமா இப்படி? மருமகன் என் வார்த்தைக்கும் மரியாதை இல்லை. நீங்க கொடுங்க மாமா, நீங்க எனக்கு செய்யறத தடுக்க மாட்டேன். நாளைக்கு நானும் சம்பாரிச்சு செய்வேன், அப்ப நீங்களும் தடுக்க கூடாது, சரியா? சைலேஷ் சொல்லவும் தீபன் முகத்தில் புன்னகை. பின் தீபன் அனைவரையும் சமாதானம் செய்திருந்தான். இரவு உணவை முடித்து சைந்தவி வீட்டில் கிளம்பிவிட கீதா உறங்க இன்னொரு அறையை தயார் செய்து கொடுத்தான் தீபன். உன் மேல உயிரையே வச்சிருக்கா, சமாதானம் ஆகிடு தீபா. உங்க மருமகளுக்கு நான் யாரோ தானே. தீபன் தாயிடம் கோவத்தை காட்ட, நான் தூங்கணும், வெளியே போடா. அறைக்குள் சென்றவன் முதுகை காட்டி படுத்திருக்கும் சைந்தவியின் அருகில் அமர்ந்தான். வேலையை விட்டியா? எதுக்கு விடணும்? விட முடியாது. உங்க இஷ்டத்துக்கு படிக்க போகணுமா? நான் ஆசைப்பட்டேன், நீ தானே சொன்ன. அதெல்லாம் எப்போவோ, இப்போ இல்லை. சரி படிக்க வேண்டாம், வரைய போறியா? சைந்தவி பதில் பேசாமல் இருக்க, ஏய் நான் இருக்கேன் சைந்தவி, உனக்கு. எனக்கு நீ இருக்கிற மாதிரி எப்பவும் இருப்பேன். போதும், வீட்டுக்காக தம்பிக்காக இப்படி நிறைய இழந்திருக்க. இனிமேல் உனக்காக ஏதாவது செய்ய. வரையலாம், அதுவும் இஷ்டம் போல படிச்சுட்டு வரைய சொல்லி தரப்போ. அதுல வேலையை தேடிக்கோ, உயிர்ப்பு இருக்கும். அதை அனுபவிச்சு பிடிச்சு செய். சொல்லு, போறியா? என்ன பாரு, சாரி சொல்லு. எதுக்கு? எல்லாத்துக்கும். நீங்க சொல்லுங்க. நானா? நான் என்ன பண்ணேன்? சொல்லுங்க. சாரி. அப்ப சரி, நானும் சாரி. சைந்தவி சொல்லவும் தீபன் முகத்தில் புன்னகை. அத்தியாயம் 11. ஒரு மாதம் விரைவாக கடந்து சென்றிருந்தது. அந்த சிறு சண்டைக்கு பிறகு இருவரின் இடையிலும் புரிதல் வலுப்பெற ஆரம்பித்திருந்தது. இருவரும் ஒருவரின் உணர்வை இன்னொருவர் காயப்படுத்தி விடக்கூடாது என்று கவனமாக இருந்தனர். சைந்தவி வேலையை விட்டிருந்தாள். வரைந்து பழக பயிற்சி வகுப்புக்கு செல்ல தொடங்கியிருந்தாள். முதல் முறையாக அவளுக்கான ஒரு ஆசையை நிறைவேற்றி கொண்டாள். அது அவளை முற்றிலும் மாற்றியிருந்தது. வேலைக்கு செல்லும்போது மனதின் ஓரத்தில் இருக்கும் சலிப்பும் வெறுப்பும் இப்போது இல்லை. மனம் தெளிவாக இன்பமாக இருந்தது. அதுவே அவளை முப்பொழுதும் இன்பமாக வைத்திருந்தது. தினம் தீபனை சீண்டி விளையாட தொடங்கியிருந்தாள். தீபனின் கவனம் எல்லாம் உடலை குறைப்பதில் பதிந்து போயிருந்தது. சமச்சீர் உணவு கை கொடுக்க கால்பாக உடலை குறைத்திருந்தான். ஒரு நேர உடற்பயிற்சியை 2 நேரமாக மாற்றியிருந்தான். அன்று வீட்டுக்கு வந்தவனுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தாள் சைந்தவி. ஹாலின் டிவியில் வாத்தி கம்மிங் என்ற திரைக்குள் விஜய் பெரும் கூட்டத்தின் இடையில் ஆடிக்கொண்டிருக்க, திரைக்கு வெளியே தனியாக அதே விஜயின் ஆட்டத்தை பிரதி எடுத்து கொண்டிருந்தாள். கதவில் சாய்ந்து நின்றவன் ஒரு கட்டத்தில் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்துவிட, சட்டென அங்கே கணவனை கண்டவள் அறைக்குள் சென்று மறைந்து கொண்டாள். தீபன் அறைக்குள் வர அசட்டு சிரிப்பை அவனுக்கு கொடுக்க,
நல்லா ஆடுற சைந்தவி நீ. டான்ஸ்ல ஆர்வம் இருக்கா? போங்க, எனக்கு கூச்சமா இருக்கு. ஏய், நீ நல்லா ஆடுறேன்னு தானே சொன்ன. இதுல என்ன கூச்சம்? என்ன ஆட்டம்! அவ்வளோ ரசிச்சேன் தெரியுமா? நீங்க ஆடுவீங்களா? ம், ஆடி இருக்கேன். ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆட்டம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஞாபகம் இல்லை. இப்போ ஆடுங்க, நான் பார்க்குறேன். இப்போ வா. நானா? ஒரு வயசுக்கு மேலே அதெல்லாம் போய் படிப்பு பொறுப்புன்னு ஆகிட்டேன். ஆனால் நீ ஆடும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. கூடிய சீக்கிரமே நீங்க ஆடுவீங்க பாருங்க. நான் ஆட வைக்கிறேன். நீ செய்வேன்னு எனக்கு தெரியும். உன்னால என்ன வேணாலும் செய்ய முடியும். சரி, ஃப்ரெஷ் ஆகுங்க. நான் உங்களுக்கு டின்னர் எடுத்து வைக்கிறேன். இருடி, ஒரு நிமிஷம். ஓடாத. இந்தா இத பாரு. ஹேய், எனக்கா? வேற யாருக்கு நான் வாங்குவேன்? அவனின் கன்னம் பிடித்து முத்தம் வைக்க வந்தவளை தடுத்த தீபன், முத்தம் கொடுத்து ஏமாத்த பார்க்காத, எனக்கு மொத்தமா வேணும். எப்போ வண்டி வீட்டுக்கு வரும்? இன்னும் 4 நாள்ல. அப்போ மொத்தமா தரேன், இப்போ முத்தம் வாங்கிக்கோங்க. நான் பாவம் தானே? இல்லையே, என்னை எவ்வளோ அலைய விடுறீங்க. நானும் அலைய விடுவேன். இப்படி அனுபவிங்க. தீபன் பேச்சை விட்டு உடைமாற்ற தொடங்கியிருந்தான். சைந்தவி சிரிப்புடன் அறையை விட்டு வெளியே செல்ல இடவலமாக தலையசைத்து கொண்டான். 4 நாட்களில் வந்திருந்தது பாசினோ, மேட் பிளாக் நிறத்தில். சைந்தவி முகத்தில் பூரிப்பும் புன்னகையும் சொல்ல அளவே இல்லை. முதல் முறையாக தம்பியை தான் வண்டியில் பின்னே அமர வைத்தாள். ஷோரூம் தெருமுனையில் இருக்கும் விநாயகர் கோவில் சென்று வந்தனர் இருவரும். தீபன் அவளை ரசித்துக் கொண்டிருந்தான். அம்மா அப்பா என அனைவரையும் பின்னே வைத்து சவாரி செய்தவள் தீபனை கண்டு கொள்ளவே இல்லை. இரவு இல்லம் வந்து அமைதியாக இருந்தவனை நெருங்கியவள் அவன் கன்னத்தில் இதமாய் முத்தம் தர, தீபன் அவளை கேள்வியாக பார்க்க, என் மேல கோவமா வருத்தமா? காதல். அந்த ஷோரூம் உள்ள பொண்ணுங்க கிண்டலா பேசினாங்க, அதான். என்னை யாரும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நீ சமாளிக்க முயற்சி பண்ணது எனக்கு புரிஞ்சுதுடா. கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணுங்க முன்னாடியே ஓட்டி காட்டுவோம். லவ் யூ போண்டா. என்னோட ஆட வரியா? நானா? ஏன் நீ ஆடக்கூடாதா? என் ஜோடி மஞ்சக்குருவி நீதானே. வா, முதல்ல ஏதாவது ரொமான்டிக்கா ஆட வருதா பார்ப்போம். இல்லை, நம்ம டான்ஸ் இருக்கே, இறங்கி குத்துவோம். வா. வேண்டாண்டி, அக்கம் பக்கம் உள்ளவன் கதவை தட்ட போறான். தட்டுனா அவனையும் ஆட வர சொல்வோம். நடத்து, வா. முதலில் வசீகரா என தொடங்கிய பாடலை கேட்டு தீபன் சிரிக்க, கண்ணை மூடி என்னை பிடிச்சிக்கிட்டு ஆடுங்க. சைந்தவி கொடுத்த கையை பிடித்து கொண்டவன் அவளோடு மெல்ல உடல் அசைக்க, பாடல் முடியும் நேரம் இருவரும் இணைந்து ஆடத் தொடங்கியிருந்தனர். வாராயோ வாராயோ மோனாலிசா பாடலுக்கு இருவரும் நடனத்தை மாற்றி காந்த கண்ணழகி பாடலுக்கு வர தீபன் கல்லூரி மாணவன் போல ஆடத் தொடங்கியிருந்தான். இறுதியில் வாத்தி கம்மிங் வந்திருந்தது இருவரிடமும். ஆடி களைத்து சோஃபாவில் விழுந்தவனை பார்த்து இல்லாத காலரை இவள் தூக்கிவிட அவனோ அவளை தன் மடிக்கு இழுத்திருந்தான். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஆடி. எனக்குள்ள இருந்த காலேஜ் பையன் வெளியே வந்துட்டான். கவலை மறந்து ஆடின காலம் அது. தேங்க்ஸ். மூச்சு வாங்க பேசியவனை பார்த்த, இதெல்லாம் தானே சந்தோஷம். எதுக்கு கூச்சம், எதுக்கு வெட்கம்? யாரோ என்னவோ சொல்லட்டும், நம்ம ஜாலியா இருப்போம். இனிமேல் வார இறுதியில டான்ஸ் நைட் வைக்கிறோம். ஆட வச்சுட்ட சைந்தவி. என்னை 4 நாள் முன்னாடி சொன்ன மாதிரியே இன்னும் நிறைய செய்ய வைப்பேன். உன்னோட செய்ய எனக்கு இஷ்டம்தான். தீபன் அவனோடு அவளை சேர்த்து எடுக்க அவனுள் இன்பமாக கலந்திருந்தாள். அடுத்த நாள் காலையில் ஷவர் முன் நின்றவன் டிவியில் ஓடும் பாடலுக்கு உடலை அசைத்து கொண்டான். இத்தனை உற்சாகம் இதுவரை இருந்ததே இல்லை. மனமும் உடலும் துள்ளி குதித்தது. எல்லாம் அவளால். காலை சூரிய உதயம் காண்பதும், சரியான முறையில் நீரருந்தி உணவு உண்பதும், என்னை நானே ரசிப்பதும், மனமும் உடலும் துள்ளி குதிப்பதும், என்னை அவளுக்காகவே மாற்றிக்கொள்வதும் அவளால். எல்லாம் அவளால். இந்த மாற்றம் எல்லாம் அவளால் நடந்தாலும் எனக்கும் பிடிக்கிறது. இதுவரை காணாத உலகம் கண்முன் விரிகிறதே. ஷவரின் கீழே கண்மூடி நின்றிருந்தவன் புன்னகைத்து கொண்டே தலையை இடவலமாக அசைத்து கொண்டான். அன்றோடு அவர்களுக்கு திருமணம் முடிந்து
100 நாள் முடிந்திருந்தது. சைந்தவி அன்று அவனை வரைவதாக சொல்லியிருந்தாள். மாலை இல்லம் வந்தவனுக்கு அவள் வரைந்த ஓவியம் பார்த்து முகம் சுருங்கி போனது. ஏன் தீபன், பிடிக்கலையா? எனக்கு எங்க 6 பேக் இருக்கு, இப்படி வரைஞ்சு வச்சிருக்க? நாளைக்கு நீங்க இப்படி ஆகத்தான் போறீங்க பாருங்க. என்னவோ நான் தொப்ப வச்சிருக்கிறது உனக்கு கஷ்டம் இல்லைன்னு சொன்னேன். இப்போ இது என்னவா? உனக்கும் எல்லா பொண்ணுங்க போல ஆசைதான். தீபன், இதை நான் வரைய காரணமே உங்க பெயர் தான். நீங்க பார்த்திபன். பார்த்திபன் யாரு தெரியுமா? மகாபாரதத்துல வர அர்ஜுனன், மாவீரன், வில்லுக்கு விஜயன். அவன் குறி எப்பவும் தப்பாது. கிருஷ்ணரே பார்த்திபனுக்கு சாரதியா தேர் ஓட்டினதுனால தான் கிருஷ்ணனுக்கு பார்த்த சாரதின்னு பேர். இந்த படத்தை நம்ம ரூம்ல தான் வைக்க போறேன். தினம் பாருங்க. கண்ணுல பதிகிற இந்த உருவம் உங்களுக்குள்ள புது தெம்ப தரும். இது சைக்காலஜி, என்ன நம்புங்க தீபன். எனக்கு நீங்க எப்படி இருந்தாலும் என் புருஷன், ஏன் போண்டாதான். ஆனா இப்படி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். உங்க ஆரோக்கியம் இதுல இருக்கு. சரி. தீபன் அந்த படத்தை மீண்டும் பார்க்க ஏனோ கசந்தது. ஆனால் அந்த படம் காலையில் கண்விழிக்கும் போதே அவன் கண்முன் நிற்கும். முதலில் அதை பெரிதாக நினைக்காதவன் அதை கடந்தான். ஆனால் ஜிம் கண்ணாடியில் அவன் உருவம் பார்க்கும் போதெல்லாம் சுவரில் நிற்கும் அந்த உடல் அமைப்பு அவனை கிண்டல் செய்வது போல தோன்றியது. நாளடைவில் அதுவே அவனுக்கு உந்து சக்தியாக மாறியிருந்தது. வேலையை தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் ஜிம்மே கதி என்று மாறிப்போயிருந்தான். சைந்தவி கொஞ்சம் சேர்த்து பரிமாறினால் கூட அதை வேண்டாம் என்று மறுத்தான். இல்லறம் நடத்திடக்கூட நேரமின்றி 8 மணி நேர தூக்கம், வேலை, உடற்பயிற்சி என்று மாறியிருந்தான். எல்லாம் தாண்டி ஒரு படி மேலே சென்று சைந்தவி வரைந்த அந்த படத்தை அலைபேசியின் திரையில் மாற்றிக்கொண்டான். அவனின் 6 பேக் உடல் அவனுக்கு வெறியை கொடுத்தது. மொத்தமாக தொப்பை இல்லாத வயிறும் சதையேறிய புஜமும் அவனை இன்னும் நகர வைத்தது. சைந்தவியே கணவனை கண்டு வியந்து போயிருந்தாள். அவனின் தீவிரம் அவளையும் தன்னால் உணவை கட்டுப்படுத்த செய்திருந்தது. இருவரும் வீட்டில் ஒன்றாக ஆடிப்பாடி கூடியிருந்தாலும் அவனின் குறி மாறவே இல்லை. உண்மையில் இவன் அர்ஜுனன் தான். வைத்த குறி மாறாது அதை நோக்கியே செல்கிறான். அத்தியாயம் 12. அன்று சனிக்கிழமை காலையில் உடற்பயிற்சி செய்ய சென்றவன் இல்லம் வர சைந்தவி நல்ல உறக்கத்தில் இருந்தாள். அவளை எழுப்பிவிட்டு குளிக்கச் சென்றவன் குளித்து வந்தும் உறங்கும் அவளை பார்த்துவிட்டு அவனுக்கு அவனே பால் இல்லாத காஃபி போட்டுக்கொண்டு அவளுக்கும் போட்டு எடுத்துக்கொண்டு வந்தான். இம்முறை அவளை தூக்கத்திலிருந்து எழுப்பி விட்டவன் சலிப்புடன் எழும் அவளை கேள்வியாக பார்க்க, தினம் உங்களுக்கு சேவை, டிராயிங் கிளாஸ், சாப்பாடு, தூக்கம், ரிப்பீட். இதுக்கு பொறுமையா எழுந்தா போதாதா? சீக்கிரம் எழுப்பி விட்டு என்ன செய்ய போறேன்? அதுக்காக இப்படி தூங்கணுமா? நீயும் எக்ஸசைஸ் பண்ணலாமில்ல? வாழ்க்கையே சலிப்பு, இதுல இது ஒண்ணுதான் குறை. என்னடி வேணும் இப்போ? ரொம்ப சலிப்பா இருக்கோ என்னோட இருக்க? பின்ன ஒரு கோவில் உண்டா, குளம் உண்டா? அட, ஹனிமூன் தான் உண்டா? 6 மாசமாகியும் வெளியே கூப்பிட்டு போகாத உங்களோட சலிப்பு வராம வேற என்ன வரும்? ஓ, ஹனிமூன் போகணுமா? ஆனா அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைம்மா. அதான் தெரியுமே, உங்களுக்கு என்னோட எங்க வரணும்னு சொன்னாலும் நேரம் இருக்காது. லட்சக்கணக்கில் சம்பளம், ஆனா தேனிலவுக்கு போக முடியல. ஏன் சைந்தவி, உனக்கு என் வேலையை பத்தி தெரியும் தானே? விட்டு வர்ற வேலை இல்லை இது. அப்போ உங்களுக்காக எப்போதான் வாழ்வீங்க அது சொல்லுங்க. சரி, உங்களுக்காக வேண்டாம், எனக்காக? எல்லாருக்கும் வேலை முக்கியம்தான், காசு முக்கியம்தான். உங்களை நம்பி ஒப்படைச்ச பொறுப்பு முக்கியம்தான். அதுக்காக யாரும் சொந்த வாழ்க்கை இழக்க முடியாது. சிரிக்கணும், அழணும், ஆடணும், ஓடணும். வயசாகி உட்காரும்போது செம்மையா வாழ்ந்தோம்னு நிறைவு இருக்கணும். அந்த நினைவுல கடைசி காலமும் அழகா மாறணும். அதான் வாழ்க்கை. இந்த இளமையும் காலமும் போனா வராது. புரியுதா உங்களுக்கு? புரியுது, ஏற்பாடு பண்றேன். காலையில எழுந்ததும் முகத்தை இப்படி வைக்காத சைந்தவி, எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு. சிரி ப்ளீஸ். சட்டென்று சிரித்தவள் அவனின் மடியில் படுத்துக்கொள்ள, எழுந்திரு சைந்தவி, மறுபடியும் படுக்காத. 5 நிமிஷம். என்ன பாரு, நீ சந்தோஷமா இருக்கதானே? ஹனிமூன் தவிர ஒரு குறையும் இல்லை. எனக்கு உங்களோட இந்த வேலையும் ஓவியமும் இல்லாத இடம் வேணும். ஒரு சின்ன பிரேக்.
சீக்கிரமே போலாம். நான் உனக்கு வேற ஒன்று காட்ட வந்தேன். நீ வேற ஒன்று பேசி இதை மறக்க வச்சுட்ட. என்ன காட்ட போறீங்க? எழுந்து உட்காரு, காட்டுறேன். சைந்தவி எழுந்து அமர அவனின் பாத்ரோபை கழட்டி அவனின் உருவம் காட்டினான். அடுக்குகள் அழகாக வைத்து அவனின் சிக்ஸ் பேக் உடல் அவளுக்கு காட்சி கொடுக்க, பார்த்திபன் புன்னகை முகத்துடன் அந்த படத்தின் அருகில் நிற்க ஓவியம் உயிர் பெற்று நிற்பது போல இருந்தது அவளுக்கு. கட்டிலை விட்டு இறங்கியவள் அவன் உடலை தொட்டு வருடி அவனை கட்டி கொண்டாள். நான் சொன்னேன்ல உங்களால முடியும்னு, மாறிட்டீங்க பாருங்க. என்னால முடியும்னு எனக்கு காட்டினது நீதான் சைந்தவி. எல்லாம் உன்னாலதான். எனக்கே என்னை பார்த்து ரசிக்க தோணுது. ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க தான்ப்பா உழைச்சது. உங்களுக்கு தான் பாராட்டி எல்லாமே. நான் உங்களை சீண்டி விட்டேன், அவ்வளோதான். சாயந்தரம் ஷாப்பிங் போகலாம், ட்ரெஸ் எடுக்க. எடுத்த 4 பேண்ட் சட்டையில் ஓடுது என் வண்டி. அதோட எனக்கு டைட் ஃபிட் ஷர்ட் போட ரொம்ப நாளாக ஆசை. அதுவும் போக பழைய பேண்ட் எல்லாம் லூஸாக இருக்கு. அதோட என் செல்லத்துக்கு என்ன வேணுமோ அதை பரிசாக வாங்கி தரப்போகிறேன். ரெடியா இரு. கண்டிப்பாக ரெடியாக இருப்பேன். சரி, போய் குளிச்சுட்டு வா, இட்லி செய்து வைக்கிறேன். தேங்க்ஸ் தீபன். சைந்தவி குளியல் அறைக்குள் சென்று இருக்க கண்ணாடி முன் நின்று அவனின் உருவம் பார்த்தவன் வயிற்றை தொட்டு பார்த்தான். 9 மாதங்களுக்கு முன்னிருந்த பார்த்திபன் அல்ல அவன். மாறிவிட்டான். இல்லை, மாற்றிவிட்டாள். ஆம், எல்லாம் அவளால். மாலை கடைக்கு ஆடை எடுக்க செல்ல சைந்தவி அவனுக்கு என்று கை நிறைய ஆடைகளை எடுத்திருக்க, போதுமா? உன் ஆர்வம் என்னை விட அதிகமா இருக்கே. உங்களை ரசிக்க போறது நான் தான். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? விதவிதமா போட்டு காட்டுங்க. சரி, ஃபிட் பார்த்துட்டு வரேன், வெயிட் பண்ணு. நானும் வரேன் பார்க்க. ஒவ்வொரு துணியா போட்டு காட்டினா நாள் இங்கேயே முடிஞ்சிரும். உன் ஆர்வத்தை கட்டுப்படுத்திட்டு எனக்கு உள்ளாடை எடு பார்ப்போம். உள்ளாடையா? அதாண்டி ரொம்ப கவனமா எடுக்க வேண்டியது. போய் இதுல உன் திறமையை காட்டு பார்ப்போம். இதோ போய் காட்டுறேன். சைந்தவி சென்றுவிட இவனும் ஃபிட் பார்த்துவிட்டு வர சென்றான். 20 நிமிடம் கழித்து வந்தவன் ஆடைகளை பில் போட கொடுக்க சைந்தவியும் வர உள்ளாடை, இரவு உடை என அனைத்தையும் அவனுக்கு என்று வாங்கி கொண்டு வெளியே வந்தவன் அவளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க ஐஸ்கிரீம் என்று கூறினாள். ஐஸ்கிரீம் மட்டும் போதுமா? போதும். என்ன வேணும்? கோன் இல்ல கப்? 1/2 கிலோ குக்கி கிரீம். என்ன, 1/2 கிலோவா? போதுமா? ராஸ்கல், உடம்புக்கு எதுவும் வரப்போகுது. இன்னைக்கு 1 கோன் போதும், நாளைக்கு வேற வாங்கி தரேன். எனக்கு 1 கிலோ வேணும். அப்ப வேண்டாம் சைந்தவி, அடம் பண்ணாத. அப்போ எனக்கு 2 கிலோ வேணும். சரி சரி, 1/2 கிலோ குக்கி கிரீம் வாங்கி தரேன். ஆனா ஒரே நாள்ல சாப்பிடக்கூடாது. என்னது? ஒரே நாள்ல என்னால சாப்பிட முடியாது. நீங்க வாங்குங்க, சொல்றேன். தீபன் வாங்க அவனையும் அழைத்து கொண்டு அவனின் இல்லம் வந்திருந்தாள். இரவு உணவு முடிந்திருக்க ஹாலில் டிவியை அணைத்துவிட்டு ஆளுக்கு ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் எடுத்துக்கொண்டு வந்தவள் ஹாலில் அனைவரையும் அமர வைக்க தீபன் புருவம் உயர்த்த அவனின் சிறு வயது ஆல்பம் எடுத்து வந்தவள் ஒவ்வொரு படமாக காட்டி கதை கேட்க கீதா ஆர்வமாக அவளிடம் கதை சொல்ல ஆரம்பிக்க ராமச்சந்திரன் உடன் வர தாயும் தந்தையும் அவனை கிண்டல் செய்ய தீபன் அதற்கு வாயாட நால்வரும் ஒற்றுமையாக அமர்ந்து சிரித்து பேசியிருந்தனர். என்றும் தொலைக்காட்சி பெட்டியுடன் முடியும் இரவு இன்று கிண்டல், கேலி, சிரிப்பு, பழைய நினைவுகளில் எழுந்த பரவசம், அதை சிறப்பு செய்ய இனிப்பாய் குளுமையாக ஐஸ்கிரீம் என்று நிறைவாக முடிந்தது. நீண்ட நாளுக்கு பின்னான இந்த ஃபேமிலி டைம் அவனுக்கு மட்டும் அல்ல, அனைவருக்கும் புத்துணர்வை தர அனைவரும் அன்று இரவு நிம்மதியாய் ஆழ்ந்து உறங்கியிருந்தனர். காலையில் எழுந்தவன் சைந்தவி நெற்றியில் முத்தம் வைத்து அம்மாவுடன் உதவி செய்ய சென்றிருந்தான். ராமச்சந்திரன் அழைக்க அவரோடு தோட்டத்தின் உள்ளே சென்றவன் அப்பாவிற்கு உதவி செய்ய செடிகளுக்கு பாத்தி வெட்டி, தேவையில்லாத கிளைகளை வெட்டி கூட்டி சுத்தம் செய்து நீர் விட்டு என்று அவருடன் பேசிக்கொண்டே வேலையை செய்து கொடுத்தான். தோட்டம் அமைக்க தொடங்கிய நாளிலிருந்து எதற்கும் உள்ளே வராதவன் இன்று உதவி செய்கிறேன் என்று அனைத்து வேலைகளையும் செய்திருந்தான். கீதாவிடம் குழம்பு வைக்க கற்றுத்தர கூறி நின்றான். மாறிட்டடா நீ, கீதா புன்னகையுடன் சொல்ல, மாத்திட்டாமா அவ, அதான் உண்மை. எனக்கும் இது பிடிச்சிருக்கு. வேலையை விட்டா அரைகுறையா எக்ஸசைஸ், வீட்டுக்கு வந்தா ரீல்ஸ் இல்ல நியூஸ்,
இப்படி உப்பு சப்பே இல்லாத ஒரு ஜட வாழ்க்கை தான் இத்தனை நாளும் வாழ்ந்திருக்கேன். இப்போ காலேஜ் போகும்போது ஒரு புத்துணர்ச்சி இருக்குமே, அந்த உணர்வு. எனக்கு சிக்ஸ் பேக் வரும்னு யாரும் சொல்லியிருந்தா நானே நம்பியிருக்க மாட்டேன். இப்போ பாருங்க, என்னை சரியா சாப்பிட வச்சு, சரியா ஜிம் போக வச்சு, ஆட வச்சு, நேத்தெல்லாம் உங்களோட சின்ன பையன் மாதிரி சண்டை போட வச்சிருக்கா. இனிமே வாரம் ஒரு முறையாவது இந்த மாதிரி எல்லாம் விட்டு உட்காந்து பேசணும், மனசு விட்டு சிரிக்கணும். அப்போ இங்க வந்துடுங்க. என்ன இங்க வரணுமா? எதுக்கு? டேய் தீபா, என்னடா இப்படி கேக்குற? நீங்க தானே குழந்தை பிறக்கிற வரை தனியா இருக்க சொன்னீங்க. இப்போ திடீர்னு இப்படி சொல்றீங்க. சரிதான், நீ குழந்தை பெத்துட்டே வா, இங்க அவசரம் இல்லை. கொஞ்ச நாள்மா, எனக்கு இப்போதான் தனியா இருக்க ஆசையே வந்திருக்கு. சாரி. டேய், நீங்க சந்தோஷமா இருந்தா வேற என்ன வேணும் எங்களுக்கு? சந்தோஷமா இருங்க. தேங்க்ஸ்மா. 13. ஒரு வாரம் கடந்திருக்க அன்று தீபன் இல்லம் வரும்போதே உற்சாகமாக இருந்தான். சைந்தவி கையில் ஹனிமூன் செல்வதற்கான டிக்கெட்டை காட்டி அவளுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருந்தான். 2 நாள் கழித்து நேபாள் செல்ல விமானம் ஏறியிருந்தனர். காட்மாண்டுவில் விமானம் இறங்கவும் இருவரும் டிராவல் ஏஜென்ட் ஏற்பாடு செய்திருந்த கார் மூலம் ரெசார்ட் வந்து சேர்ந்திருந்தனர். இருவரும் ஓய்வு எடுத்து குளித்து இரவு உணவை முடித்திருக்க தனிமையும் குளிரும் இரவின் இனிமையை தேட செய்திருந்தது. அன்று குடலில் புது விதமான தீபனை கண்டு பெண் அவள் நாணம் கொண்டு கண்மூடிக்கொண்டாள். நிறைவான உறவு கொடுத்த சோர்வும் உறங்க செய்திருந்தது. காலையில் கண்விழித்த ஜன்னல் வழியே பார்த்தவள் அந்த பச்சை புல்வெளிகளுக்கு பின்னால் தெரிந்த பனி படர்ந்த மலைகளின் அழகை கண்டு வியந்து போனாள். அவசரமாக உடைமாற்றி அறையை விட்டு வெளியே வந்தவள் கண்முன் விரிந்த காட்சியில் மெய்மறந்து நின்றிருந்தாள். அழகா இருக்கா? சொர்க்கம் இதான் தீபன். சீக்கிரம் கிளம்பினா சொர்க்கத்தை சுத்தி பார்க்க போலாம். இதோ வந்துட்டேன் சொல்லிவிட்டு உற்சாகத்துடன் செல்லும் அவளை பார்த்து புன்னகைத்து கொண்டான். முதலில் காலை உணவை முடித்தவர்கள் கிளம்பி பசுபதிநாத் கோவில் சென்றனர். உலகில் உள்ள மிகப்பெரிய இந்து கோவில்களுள் ஒன்று. நேபாள தலைநகர் காட்மாண்டுவின் கிழக்கு பகுதியில் ஓடும் பாக்மதி ஆற்றின் கரையில் உள்ள சிவன் கோவில் இது. தங்க கூரைக்கு கீழே வெள்ளி கதவுகளுக்கு பின்னே காட்சி கொடுத்த சிவலிங்கத்தை தரிசனம் செய்து கொண்டனர். அடுத்து சுயம்புநாத் ஸ்தூபி. நேபாள தலைநகர் காட்மாண்டுவுக்கு மேற்கே சிறிது தொலைவில் 365 படிக்கட்டுகள் கொண்ட ஒரு சிறு மலையில் ஸ்தூபியுடன் அமைந்த பண்டைய கால பௌத்த கோவில் இது. அங்கும் தரிசனம் முடித்து அதன் அழகை அள்ளி பருகிவிட்டு வந்தனர். பின் புகாராவுக்கு சென்றனர். நெடுஞ்சாலை ஆற்றங்கரை உணவகத்தில் மதிய உணவை முடித்துவிட்டு வழியில் உள்ள மனகமன, அதாவது நினைத்ததை நிறைவேற்றும் கடவுள், மனகமன கோவிலுக்கு கேபிள் காரில் சென்றவர்கள் அன்றைய இரவை புகாராவில் கழித்தனர். 3ஆம் நாள் அதிகாலையிலேயே சூரிய உதயத்தை காண்பதற்காக சாரங்கோட் மலைக்கு சென்றவர்கள் அதை கண்டுவிட்டு உடன் இமயமலை தொடர்களை கண்டனர். அங்கே அன்னபூர்ணா மலைத்தொடர்கள், தௌலகிரி மலைத்தொடர்கள், மனஸ்லு மலைத்தொடர் என பலவற்றை கண்டுவிட்டு புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர். இருவரும் சிறு பிள்ளைகளாக மாறியிருந்தனர். அத்தனை அழுத்தங்களும் தொலைந்து போன உணர்வு தீபனுக்கு. பின் ஹோட்டலுக்கு திரும்பும் வழியில் விந்தபாசினி கோவிலுக்கு சென்று அங்கே தரிசனம் செய்துவிட்டு அறைக்கு வந்து சேர்ந்தனர். காலை உணவுக்கு பிறகு டேவிஸ் வீழ்ச்சி, குப்தேஸ்வரர் மகாதேவ் குகை, சேதி ரிவர் கோர்ஜ், கூர்கா அருங்காட்சியகம் என்று சுற்றியவர்கள் மதிய உணவுக்கு பிறகு வெஃபா ஏரிக்கு சென்றுவிட்டு அதன்பின் தால்பராகி கோயிலுக்கு சென்றனர். இங்கு வரும் பயணிகள் சாகச விளையாட்டுகளான பாராகிளைடிங், அல்ட்ராலைட் ஃப்ளைட், ஹாட் ஏர் பலூன், பங்கி ஜம்பிங் மற்றும் பலவற்றை அனுபவிக்கலாம் என்பதால் ஹாட் ஏர் பலூனில் இருவரும் பறந்தனர். சைந்தவி புகைப்படமாக எடுத்துக்கொண்டு வர தீபன் சுற்றி தெரிந்த வானையும் பூமியையும் கண்ணில் நிறைத்து கொண்டான். அன்று இரவும் அங்கேயே கழித்தவர்கள் 4ஆம் நாள் காலை உணவை முடித்துக்கொண்டு சிட்வானுக்கு கிளம்பி சென்றனர். அங்கே அவர்கள் சிட்வானின் தேசிய பூங்கா பற்றி அறிந்து கொண்டனர். பின் மதிய உணவு முடித்து தாரு அருங்காட்சியகத்தை பார்வையிட சென்றனர். மாலை தேநீருக்கு பின் ராப்தி நதி கடற்கரையிலிருந்து சூரிய அஸ்தமன காட்சியை கண்டு களித்தனர். அடுத்த நாள் தேசிய பூங்காவின் உள்ளே
நாள் முழுவதும் யானை சவாரி என்பதால் மாலை நேரத்திற்கு பிறகு எங்கும் செல்லாது ரிசார்ட் உள்ளேயே ஓய்வில் இருந்தனர். தேனிலுவு வந்தவர்களுக்கு ஓய்வு என்பது தேவையில்லைதான். அன்றைய இரவு இருவரின் ஓய்வையும் இளமை களவாடி கொண்டது. அன்றைய இணைப்பில் தீபனின் வேகம் புதிதாய் இருந்தது. மனதின் உற்சாகம் அவனின் இயக்கத்தில் மாற்றம் தந்திருந்தது. அதை உணர்ந்த பெண்ணவளுக்கு ஆனந்த மயக்கம். 5ஆம் நாள் பூங்காவை சுற்றி பார்த்து, யானை சவாரி செய்து, காட்டினுள்ளே காலார நடைபயின்று, புகைப்படங்கள் எடுத்து குவித்து, பட்சிகளின் கானம் கேட்டு என்று இனிமையாக சென்றது. அன்றிரவு அங்கே தங்கிவிட்டு அடுத்த நாள் காட்மாண்டு வந்து சேர்ந்தனர். பின் சிறிய ஓய்வுக்கு பிறகு 6ஆம் நாள் வீட்டை நோக்கி புறப்பட்டு இருந்தனர். 6 நாட்கள் வேறு ஒரு உலகத்தில் வசித்த பிரமை தீபனுக்கு. அவனின் இந்திய சிம் மாற்றவும் அவனுக்கு குறுஞ்செய்தி வந்து குவிய தொடங்கி இருந்தது. சைந்தவியை விட இந்த பயணம் தீபனுக்கு தான் மாற்றத்தை கொடுத்திருந்தது. இனிமேல் அடிக்கடி இப்படி டூர் போகணும் சைந்தவி. காசு இருந்தும் இதெல்லாம் அனுபவிக்காம ஒரு வாழ்க்கை. நீ மட்டும் அடம் பிடிக்காம விட்டிருந்தா இதை நான் உணர்ந்திருக்கவே மாட்டேன். நான் மும்பைக்கு இதுவரை 16 முறை போயிட்டு வந்திருக்கேன். ஆனா எதையும் இப்படி உணர்ந்து பார்த்து அனுபவிச்சேன்னு சொல்ல முடியாது. ஹோட்டல் இல்ல ஆஃபீஸ், அதுவும் இல்லையா கிளைண்ட் பிளேஸ், அவ்வளோதான் என் ட்ரிப். தீபன் உணர்ந்து பேச, இனிமே வருஷம் ஒரு டூர் இப்படி தனியா, அப்புறம் இன்னொரு டூர் குடும்பமா போகணும். கண்டிப்பா போகலாம். சைலேஷ், அஞ்சனா இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு போகணும். அந்தாக்ஷரி விளையாடணும். தீபன் சொல்லவும் சைந்தவி விழிவிரித்து ஆச்சரியமாக பார்த்தாள். இதான் நான் ஆசைப்பட்ட தீபன். உங்களை நீங்களே இப்போ சுய ஆராய்ச்சி செய்து பாருங்களேன். இந்த 10 மாசத்துல எத்தனை மாறிடுச்சு இல்ல? இதுக்காக தானே என்ன வேண்டாம்னு சொன்னீங்க. இப்போ உங்களை 4 பொண்ணுங்க, அதுவும் நேபாள் பொண்ணுங்களே பார்த்து ரசிக்கிற அளவுக்கு அழகா இருக்கீங்க. அதுக்கு காரணம் உங்க உடம்பு இல்ல, உங்களால முடியும்னு உங்களுக்கு நீங்களே செய்து காட்டினதுல வந்த தன்னம்பிக்கை. இதான் தீபன் வாழ்க்கை. சிரிச்சு ஆடி பாடி அனுபவிச்சு வாழணும். எதுக்கும் யாருக்கும் உதவாத தாழ்வு மனப்பான்மையில என்ன கிடைச்சது சொல்லுங்க? உண்மை உணர்ந்துட்டேன். இல்ல, உணர வச்சுட்ட. உன் காதல் எனக்கு வரும் சைந்தவி. லவ் யூ. 2 மாதம் கழித்து சைந்தவி பார்த்திபன் இருவரின் 1ஆம் ஆண்டு திருமண நாளை டூர் சென்று கொண்டாடி இருந்தனர். கைலாஷ், தீபன், சைலேஷ் என்று ஆண்கள் பாட்டுக்கு நடனமாட, பெண்கள் ரசிக்க, இரவு குடும்பமே ஒன்றாக அமர்ந்து ஃபயர் பிளேஸ் முன்னே அந்தாக்ஷரை பாட என்று இன்பமாக ஊட்டி சென்று வந்தார்கள். அதே மாதம் சைந்தவி தாயாகி இருந்தாள். பார்த்திபன் தட்டில் 2 இட்லியின் நடுவில் குட்டி இட்லி ஒன்றை வைத்துவிட்டு அவள் சிரிக்க, பார்த்திபன் அவளை கைகளில் அள்ளி கொண்டு கொஞ்சியிருந்தான். செய்தி கேட்டு வந்த கீதா வீட்டை காலி செய்ய சொல்லி அவர்களை உடன் அழைத்து சென்றிருந்தார். மாமியாரின் கவனிப்பிலும் கணவனின் காதலிலும் வீட்டில் உள்ள அனைவரின் அன்பிலும் குழந்தை ஆரோக்கியமாக வளர 10ஆம் மாதம் குட்டி சைந்தவி பிறந்திருந்தாள். பார்த்திபன் மருத்துவமனையில் உள்ள அனைவருக்கும் இனிப்பும் பணமும் கொடுத்து மகிழ்ந்திருந்தான். கீதா, மஞ்சுளா இருவரும் பேத்தியை கையில் தர சொல்லி கேட்டும் அவர்களின் கையில் கொடுக்காது இவனே மகளை கையில் ஏந்தி கொண்டு அலைந்தான். சைந்தவி மயக்கத்திலிருந்து மெல்ல கண்விழிக்க, கையில் மகளோடு அறைக்குள் வந்தவனை பார்த்து சோர்வும் புன்னகையும் கலந்த குரலில் சைந்தவி கேட்டாள், பாப்பா எப்படி இருக்கா? என்ன மாதிரியே இருக்கா சைந்தவி. எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இவளை கைவிட்டு இறக்கவே மனசு வரல தெரியுமா? அப்போ உங்க பொண்ணு மட்டும் போதுமா உங்களுக்கு? போதாது. உன்னை போல ஒரு பையன் வேணும். அழகா நிறைவா ஒரு குடும்பம் வேணும். போங்க, அவ்வளோதானா? வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குற நீ? என் பொண்ணை பாரு, எத்தனை அழகா இருக்கான்னு. உன்ன மாதிரியே அடம் பண்ணுவா போல. என்ன மாதிரியே கொஞ்சம் கோபமும் வரும் போல. போதும் போதும், ரொம்ப தான் உங்க பொண்ணுக்கு வர்ணிப்பு. நான் தான் பைத்தியம். போங்க. ஏய் சைந்தவி, சொல்லணுமா உனக்கு? உனக்கே தெரியாதா? எப்பவும் நான் உனக்கு தான், நீ எப்பவும் எனக்கு தான். நீ இல்லாம நான் நானா இருக்க வாய்ப்பே இல்லை. உன் அன்பும் அக்கறையும் அரவணைப்பும் ஆர்வமும் என் மேல உனக்கு இருந்த ஈடுபாடும் தான் என் உயிர்ப்பு. தன்னம்பிக்கையே இல்லாத என்ன இப்படி மாத்தினது நீதான் சைந்தவி. என்ன பாருமா. சைந்தவி திரும்பி பார்த்து அவனை கையசைத்து பக்கம் அழைக்க அருகில் சென்றான். சாரி சொல்லுங்க தீபன். நானா? சாரிம்மா. அப்ப நானும் சாரி தீபன்.
சொன்னவள் அவனின் கன்னத்தில் முத்தம் வைக்க அவன் கையில் இருந்த மகள் சினுங்கி அழ மீண்டும் அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். சின்னவள் பெருங்குரல் எடுத்து அழவும் சைந்தவி கையில் கொடுத்திருந்தான். சரியில்லையே இது. பால் கொடு சைந்தவி, பாப்பு அழறா. பாலை கொடுத்தவள் அவனை முறைக்க பார்த்திபன் புன்னகையுடன் தலையை இடவலமாக அசைத்து கொண்டான். நிறைந்தது. நாம் ஒருவரின் மீது வைக்கும் அன்பும் அக்கறையும் நம்பிக்கையும் ஈடுபாடும் அவர்களின் வாழ்வில் மாற்றம் தந்து வாழ்வை வானவில்லாக மாற்றிவிடும். உங்களின் அன்பும் அனைவருக்கும் வரமாகட்டும். அன்பு அனைத்தும் செய்யும். அன்புடன் எழுத்தாளர் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்கள். கதையை கேட்டு ஆதரவு தந்த வாசக நட்புகள் அனைவருக்கும் நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல்.